வரைக்கும் ஐ ஒர்க் இன் லைக் மோர் தென் 10+ கம்பெனிஸ். ஐ ஒர்க் இன் HCL, Komodo, Sutherland, ஏடிபி சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நிறைய டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து தமிழ் பீப்புள் were fighting for their rights and they were talking a lot about farmer issues. அப்போ ஐ காட் இன்ஸ்பயர்ட், லைக் இவ்வளோ பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போகணுன்னே மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ எனக்கு என்னென்னா, ஐ ஸ்டார்டட் அன் NGO கால் விவசாய நாடு. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் டச் பண்ண ஜோகோவில். 2 இயர்ஸ் நியர் வரப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஜோகோவில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். சடனாக ஜோகோவில் வந்து HRM மீட் பண்ண சொன்னாங்க. போய் மேபி இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தனாலையா இல்லை அது வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. தட்ஸ் அ டார்க் சைட் ஆஃப் ஜோகோன்னு சொல்லலாம். இன்னொன்னா ஒய் மில்க் ஆஃப்டர் மதர்ஸ் மில்க் ஃபஸ்ட்டு ஃபுட்டு நம்ம உள்ளே போகிறது வந்து பால் தான். பயங்கரமான மல்டி பில்லியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் மில்கோட மார்க்கெட். 90% மில்க் கம்ஸ் வந்து உமன் ஃபார்மர்ஸ். இந்த மில்கில் வர ரெவன்யூ எல்லாமே கோஸ் என்ன உமன்ஸ் ஹேண்ட். பொதுவாகவே ஒரு உமன் கையில் காசு போகுது அப்படின்னா ஒரு ப்ராப்பராக வந்து இன்னைக்கு சொசைட்டியே வந்து எம்பவர் பண்ணும். வி ஆர் த ஒன்லி கம்பெனி சப்ளைங் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃபார்ம் மில்க். ஆல்மோஸ்ட் 7,000 liters a day சப்ளை பண்ணுறோம் வித்தவுட் ஓனிங் சிங்கிள் கவு. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணதீங்க லோவர் வேல்யூவேஷனில் நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு என்னது அது? Hi guys, welcome back to our Time Billionaires Club podcast. Today we have a very young CEO sitting next to me, Mr. Vetri from Ulavar Boomi. Hi Vetri. Hi. Thank you for having us here. வெல்கம். So, yes, we'll start with your early life journey. சொல்லுங்க உங்கள் early life பற்றி. ஸோ என்னோட பேர் வெற்றிவேல் பழனி. நான் ஆக்சுவலாக நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே மதுராந்தகம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 70 kilometers ஃப்ரம் சென்னை. ஸோ ஃபேமிலி வந்து ஒரு நார்மல் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா வந்து வீட்டில் ஒரு மாடு இருக்கும். ஸோ அந்த மாடில் வந்து பால் கறந்து சொசைட்டிக்கு ஊற்றி, ஸோ அதில் வர சின்ன ஒரு ரெவன்யூவில் வந்து ஃபேமிலியை பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் ஐ லாஸ்ட் மை ஃபாதர் வென் ஐ வாஸ் 13 years ஓல்டுங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா லைஃப் என்டையராக கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டோடு தான் வந்து ஐ ஃபினிஷ் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். Where did you do your schooling and college? ஸ்கூல் வந்து இங்கே மதுராந்தகமில் கவர்மெண்ட் ஸ்கூலு. அண்டு டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஆதிபராசக்தி பாலிடெக்னிக் காலேஜ் மேல்மருவத்தூர். ஸோ அங்கே காலேஜ் முடிச்சுட்டு ஐ கேம் டு சென்னை வென் ஐ வாஸ் 17.5 years old. ஸோ எனக்கு 18 years ஆகலை. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து காலேஜ்லேயே வந்து ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி தான் நான் சென்னை வந்தேன். பட் ஆனால் எனக்கு 18 years ஆகலை அப்படிங்கிறனால அந்த கம்பெனியில் வந்து என்னை ஜாயின் பண்ண அலோவ் பண்ணல. ஸோ அப்போ என்னென்னா லைக் அது வரைக்கும் என்ன பண்ணுறது, என்னோடய எக்ஸ்பென்ஸை நான் பார்த்துக்கணும். அண்ட் ஃபேமிலி சைட்லேயும் பெரிய சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஐ ஒர்க்ட் இன் மல்டிபிள் ஜாப்ஸ், லைக் அன்ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஹெல்ப்பரு, தென் எலக்ட்ரிக்கல் ஹெல்ப்பர், சம்டைம்ஸ் ஹோட்டல்ஸில் சேல்ஸ்மேனாக. ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். அண்டு எனக்கு கரெக்டாக 18 years என்னோடய பர்த்டே அன்னைக்கு நான் போயிட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக என்னோடய கரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னென்னா லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சதில்லை. ஸோ சின்ன வயசுலேருந்தே என்னென்னா வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும், ஸோ நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுங்கிற தாட் வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாயின் பண்ணிட்டேன். ஐ திங்க் இனிஷியல் சேலரி வாஸ் அரௌண்ட் 6,000 rupees a month. ஸோ அப்போ அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்யூனிகேஷனும் பெரிய பேரியர். நான் வந்து ஃபுல்லாக தமிழ் மீடியமு அண்ட் டிப்ளமோ வந்து தங்கிலீஷு. ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ ஸ்லோவாக வந்து என்னோடய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணி லைக் ஐ யூஸ் டு ஒர்க் இன் லைக் மார்னிங் ஒரு கம்பெனி, நைட் ஒரு கம்பெனி, அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் ஸ்லோவாக வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேருந்து ஒரு நான் வாய்ஸ் டொமஸ்டிக் பிபிஓ, அதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் நான் வாய்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து டெக்னிக்கல், அப்படி தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தேன். அண்டு இன் சேம் டைம் வந்து எனக்கு கிராஜுவேஷன் ரெகுலரில் படிக்கணும்னு ஆசை. ஸோ பொதுவாக ஊர்லலாம் வந்து ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு டிகிரியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிசிஏ ஜாயின் பண்ணுறதுக்காக தாம்பரம் பக்கத்தில் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணேன். எப்படின்னா லைக் நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் போவேன், காலையில் காலேஜ் போயிடுவேன். ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஃபேஸாகவே இருக்கும். அங்கே நிறைய என்னோடய ப்ராப்பர் அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் முடிக்க முடியாது.
ஸோ காலேஜில் வந்து கிட்டத்தட்ட நான் ப்ராப்பராக ரெகுலராக இல்லை அப்படின்னு சம் சுச்சுவேஷன் தட் ஐ கேம் அவுட் ஃப்ரம் த காலேஜ் அங்கேருந்து ட்ராப் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 இயர் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் ஐ ஜாயின் இன் ஆல்ஃபா காலேஜ் லொக்கேட்டட் இன் போரூர். ஸோ ஆல்ஃபா வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேர்னிங் மூமெண்ட் எனக்கு. ஏன்னா ஆல்ஃபாவில் வந்து ரைட் ஃப்ரம் ப்ரொஃபஸர்லேருந்து ஹெச்ஓடிலேருந்து பிரின்ஸிபல்லேருந்து எவ்ரி ஒன் வேர் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அவங்களோட சப்போர்ட்டோட ஐ ஃபினிஷ்ட் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு. ஸோ காலேஜ் முடித்ததுக்கப்புறமா வந்து காலேஜ் முடித்த உடனே லைக் ஐ காட் பிளேஸ் இன் ஜோஹோ. ஸோ பிளேஸ்மெண்ட் இல்லை, பட் நான் டேரெக்டாக தான். எந்த வயசுல வாட் ஏஜ் யூ கம்ப்ளீட்? ஐ திங்க் 2014-15 ஓகே 15ல் காலேஜ் முடித்தேன். ஸோ காலேஜ் முடித்தோடனே ஜாயின்ட் இன் இது ஜோகோவில் நான் தான் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ ஜோகோவுக்கு முன்னாடி ஐ ஒர்க் இன் மல்டிபிள் கம்பெனி. நான் வந்து கிட்டத்தட்ட 18 இயர்ஸ்க்கு இண்டஸ்ட்ரிக்கு வரேன். அஃபிஷியலி 18 இயர்ஸ், அன்அஃபிஷியலாக நாட் 18 இயர்ஸு. தென் ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ் இருக்கும்போது நான் ஜோகோலேருந்து வெளில வரேன். ஸோ அது வரைக்கும் ஐ ஒர்க் இன் லைக் மோர் தென் 10+ கம்பெனிஸ். ஐ ஒர்க் இன் HCL, கொமோடோ, சதர்லேண்ட், ஏடிபி சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நிறைய டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ ஜோகோவில் ஒர்க் பண்ணுறக்கப்ப எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா, ஸோ அப்போ இருந்து ஒரு பெரிய தாட் என்ன அப்படின்னா, நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்ராட் போகணும். ஸோ ஃபாரின் போனால் நல்லா சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐஎல்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஐஎல்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் சென்டர் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ஜோகோவில் ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ அப்போ தான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் வந்து மெரினாவில் நடந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, பொதுவாக வீட்டில் ஒரு மாடு இருந்துச்சு, பட் ஆனாலும் எனக்கு பொதுவாக விவசாயம், மாடுகள், ஃபார்மர்ஸ் பண்ணுற கஷ்டம், அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ அப்போ என்னென்னா லைக் நான் ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் இனிஷியலாக போனது எதுக்குன்னா, அங்கே உங்களுக்கு தெரியும் லைக் அந்த மெரினாவில் வந்து கிட்டத்தட்ட பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு சமயத்தில் போச்சு. ஒரு சைடு வந்து தமிழ் பீப்புள் வேர் ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸு, இன்னொரு சைடு என்னென்னா நிறைய ஒரு மாதிரி ஃபன் மூமெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டே போன ஒரு ஆள் தான். ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீமாக வந்து தேவர் டாக்கிங் லாட் அபவுட் ஃபார்மர் இஷ்யூஸு, என்வான்மெண்ட் இஷ்யூஸ், அதை பற்றிலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஐ காட் இன்ஸ்பயர்ட், லைக் இவ்வளோ பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போகணுன்னே மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ எனக்கு என்னென்னா, ஐ ஸ்டார்டட் அன் NGO கால் விவசாய நாடு. ஸோ அப்போ நிறைய வந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், ஃபார்மர் சூசைட்ஸ் வந்து டெல்டாவில் நிறைய அந்த சீசன்னால் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜோகோவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஃபண்டை வந்து மந்த்லி அவங்க சேலரியிலேருந்து ஒரு போர்ஷனை கொடுத்து, வெளியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து சின்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் ஃபேமிலி, டெல்டாவில் இருக்க ஃபேமிலிஸை தேடி போயிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் எஜுகேஷனு, அந்த பசங்களுக்கான சப்போர்ட்டு, அந்த மாதிரி மந்த்லி கிராசரிஸு, அந்த மாதிரி வேலைகள் தான் நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் என்வான்மெண்ட்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வரப்போ தான் நாங்கள் வந்து மரம் நடுறது, லேக் ரிஸ்டோரேஷன், பாண்ட் ரிஸ்டோரேஷன், இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் டச் பண்ண ஜோகோவில் 2 இயர்ஸ் நியர் வரப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஜோகோவில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து ஜோகோவில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஃபோரம் இருக்கும், அந்த ஃபோரமில் வந்து இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி இருக்குது, யார் வரீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பீப்புளும் எங்கேஜ் ஆக ஆரம்பித்தாங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், சடனாக ஜோகோவில் வந்து HRM மீட் பண்ண சொன்னாங்க. இப்போ HRM மீட் பண்ணேன். என்ன ரீசன்னு இன்னை வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. மேபி இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தனாலையா, இல்லை அது வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. கூப்பிட்டு லைக் வந்து ஐ திங்க் நான் இது வரைக்கும் எல்லா இன்டர்வியூலையும் லைக் ஜோகோலேருந்து வந்திருக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன். த ஃபஸ்ட் டைம் த ட்ரூத் என்ன அப்படின்னா வந்து, ஜோகோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளில போகிற சுச்சுவேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து நான் வெளில போகிறேன்னு எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், இல்லைனா கிடைக்காது அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அப்போ நாலேஜ் இல்லை. என்னென்னா வந்து ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயியை அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலும் தே ஷுட் புட் அன் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானு அனுப்ப முடியாதுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ எனக்கும் நான் இருந்த பயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நம்ம வெளில போய் வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்வஸ்டட் அ லாட். ஏன்னா வந்து ரொம்ப ஃபேமிலி கஷ்டப்பட்டு அப்போ தான் சென்னையில் ஒரு வாடகை வீடு எடுத்து கொஞ்சம் பெட்டரான சுச்சுவேஷனில் இருக்கும். அப்போ தான் ஒரு கார் ஒன்று வாங்குகிறேன். நீங்கள் என்னென்னா, பொதுவாக நமக்கு இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், இவ்வளோ கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம், எந்த பேங்க்கும் எனக்கு பர்சனலாக லோன் கொடுக்குறதில்ல.
ஆனால் நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா 100% லோனு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி தான் வந்து ஆஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஜோகோவில் இருக்கப்ப நானும் வந்து நிறைய லோன், பர்சனல் லோன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார் ஒன்று வாங்கினேன். ரொம்ப நாள் ஆசை அம்மா வந்து காரில் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு எர்டிகா கார் ஒன்று வாங்குறேன். 100% இஎம்ஐ, ஆன் ரோடுக்கு இஎம்ஐ பண்ணுறாங்க. ஸோ எதுவும் ஃபுல் இஎம்ஐயில் ஒரு கார் எடுக்கிறேன். கார் எடுத்து ஒரு 3 மாதம் இந்த மாதிரி ஹெச்ஆர் சொல்கிறாங்க. நானும் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ப்ராப்பர் ரீசன்ஸ் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு குட்டி ரூம், அந்த ஹெச்ஆரோட டிஸ்கஷன் ரூம். அந்த ரூம் விட்டு வெளிலையும் விடல, யார்கிட்டையும் பேசவும் ஆக்சஸ் இல்லை. சரி ஓகே, வேறு வழியில் எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு சைன் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு சைன் அட் தட் மூமெண்ட். அவ்வளோதான் டைம் கொடுத்தது, அவ்வளோதான். ஜோகோவில் வந்து தட்ஸ் அ டார்க் சைட் ஆஃப் ஜோகோன்னு சொல்லலாம். ஜோகோவில் வந்து லாட் ஆஃப் குட் திங்ஸ் அதர். நானே வந்து பிஃபோர் கெட்டிங் இன்டு ஜோகோ வந்து என்னோட ட்ரீம் கம்பெனி தான் நான் நிறைய சொல்லிட்டு இருப்பேன். பட் இந்த மாதிரி சில டீமில் சில ரோல்ஸ்க்கு வந்து இன்றைக்கும் நடந்து தான் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்ட்ரகிளான ஃபேமிலி மேன்ஸ்லாம் இருக்காங்க. நான் இப்போ சின்ன பையன், பட் ஸ்ட்ரகிளான ஃபேமிலி மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜோகோ விட்டு வெளில வரேன். வெளில வந்துட்டு ஐம் ரைட்டிங் எ மெயில் டு சிஇஓ, ஹெச்ஆர் ஹெட், யாரெல்லாம் பெரிய தலைங்க தெரியுமோ. ஈவன் சிஇஓஸ் லைக் வெரி ரீச்சபிள். அப்போ வந்து அவருக்கு வந்து நான் வந்து ஐம் சென்டிங் அ மெயில், வாட்ஸ்அப் ஏதோ ட்ரை பண்ணுறேன். நோ சப்போர்ட் ஃப்ரம் கம்பெனி. ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஓகே, நம்மளோட என்ஜிஓ ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் திரும்பவும் எங்கள் ட்ரஸ்டோட ஆக்டிவிட்டீஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். பட் வெரி பிக் பெயின் என்ன அப்படின்னா, அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட காசு இல்லை, கார் இஎம்ஐ கட்டணும், அது இதுன்னு பயங்கர ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாலை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டாரு. ஏன்னா நான் அந்த ஃபார்மர் ஸ்டோர்லாம் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ அவரோட இந்த வில்லேஜ் இதெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறப்ப தான் பாலுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பொதுவாகவே நான் வந்து வானகம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். வானகம் அப்படிங்கிறது நம்மளோட எக்கோலாஜிக்கல் ஃபவுண்டேஷன். அவங்க வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோடலாம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு எல்லாரும் ஒரு ஃபீல்டில் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. சில பேர் வந்து ஆர்கானிக்காக வந்து கிராசரிஸ் அந்த மாதிரி ஒரு வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஏன் பாலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கப்போ பாலோட இம்பார்ட்டன்ஸு, பாலில் இருக்க அந்த பிஸ்னஸ் வந்து அது வந்து ஒரு பயங்கரமான மல்டி பில்லியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம், மில்கோட மார்க்கெட். ஆனால் இன்னை வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகாத ஒரு மார்க்கெட். ஸோ இன்றைக்கும் வந்து அது ப்ராப்பராக ஸ்டாண்டர்டைஸ் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்சூமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீப் ஆன் நியூஸஸ் கம்மிங் தட் டூ மச் ஆஃப் அடல்ட்ரேஷன் ஹேப்பனிங் ஆன் மில்க், 1/3 மில்க் வாட் வி யூஸ் இஸ் அடல்ட்ரேட்டடுங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து தே ஆர் நாட் கெட்டிங் பெய்டு ப்ராப்பர்லி. நீங்கள் என்னென்னா, ஐ திங்க் வி ஆர் த ஒன்லி கம்பெனி சப்ளைங் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் கவு மில்க். ஆல்மோஸ்ட் 7,000 liters a day சப்ளை பண்ணுறோம் வித்தவுட் ஓனிங் சிங்கிள் கவ். ஸோ நம்ம வந்து என்னென்னா வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஃபார்மர்ஸ் ஆர் த பெஸ்ட் பீப்புள் டு ஹேண்டில் த கேட்டில். ஸோ அவங்க வளர்க்குறப்ப என்னென்னா, மாடை வளர்க்குறதையும் தாண்டி த கேட்டில் கெட் மோர் கேர் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ். ஸோ வி டோன்ட் பிலீவ் த இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதனால் ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணோம். ஸோ ஈவன் ஆல் த கம்பெனிஸ் நோ தட் ஃபார்மர்ஸை தவிர பெட்டராக கேட்டில் யாரும் க்ரோ பண்ண முடியாது. பட் ஃபார்மர்ஸோட எம்பவர்மெண்ட்டுக்காக, எஸ்பெஷலி இந்த கேட்டில் ஃபார்மிங்கில் இருக்க ஃபார்மர்ஸோட எம்பவர்மெண்ட்காக பொதுவாக எந்த இண்டஸ்ட்ரீஸுமே வந்து ஒர்க் பண்ணுறதில்ல. தே வாண்ட் மில்க் ஃப்ரம் தெம், தே ஸ்டில் சப்ரஸ். ஏன்னா இந்த மில்கோட மார்க்கெட் வந்து வெரி வெரி கிரிட்டிக்கல் மார்க்கெட். ஸோ இதெல்லாமே நாங்கள் அந்த ஸ்டடியில் தான் சுற்றுறப்ப தான் கண்டுபிடிச்சோம். என்னென்னா இது பால் வந்து வெரி வெரி ப்ரெசிஷியஸ் ஒன்று. நீங்கள் பாலை கறந்து 2 மணி நேரத்தில் கம்பெனி கொடுத்தாக்கணும், 2 வேளை கொடுத்தாக்கணும், டெய்லி கொடுத்தாக்கணும், நோ ஹாலிடேஸ். அப்போ என்னென்னா கம்பெனிஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இந்த ஃபார்மர்ஸ் இருக்க வேண்டியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் மே கோஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. பட் ஆனால் வந்து பாலை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரைஸ் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபார்மர்ஸ் கிட்ட மட்டும் ப்ரைஸ் வந்து ஒரு டைம் ஒரு ப்ரைஸ்க்கு வாங்குவாங்க. ஸோ அதனால தான் வி தாட் லைக் நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெட்டர் ப்ரைஸிங் கொடுக்கணும். அண்ட் ஒரு ஹியூமன் லைஃப்பில் வந்து ஆஃப்டர் அ மதர்ஸ் மில்க் ஃபஸ்ட்டு ஃபுட்டு நம்ம உள்ளே போகிறது வந்து பால் தான். அங்கேருந்து இங்கே அடல்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பேசிக்காக சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் சப்ளையர் வந்து மில்க் தான். ஸோ அந்த மில்க்கை வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இஷ்யூ சால்வ் பண்ணணும். தேர்ட் இஷ்யூ வந்து என்வான்மெண்ட் இஷ்யூ. என்வான்மெண்ட் என்னென்னா, மில்க் இஸ் அ மேஜர் யூஸ்ட் அண்ட் அலோட் பிளாஸ்டிக் இன் இந்தியா. ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் பாட்டில். ஸோ இந்த 3 இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட்லாம் எதுவுமே இல்லை. இந்த 3 இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணதுக்காக ஒரு வேலை ஆரம்பித்தோம். அது வந்து எங்களோட பிஸ்னஸ் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறது பார்த்தா மூமெண்ட் இஸ் நவ் கன்வெர்டட் இன்டு பிஸ்னஸ். அஃப்கோர்ஸ், எஸ்.
வண்டர்ஃபுல் ஜேர்னி வெற்றி. ஸோ எனக்கு என்னன்னா, இது நீங்கள் சொல்லுங்கள், லைக் யூ வேர் அட் ஜோஹோ, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்பில் தான் இருந்தீங்க. ஓகே, தேர் சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், யூ கேம் அவுட் ஆஃப் ஜோஹோ. நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஒரு ஜாப் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமே. ஒய் ஆண்டர்பிரினர்ஷிப்? ஏன் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரணும்னு நினச்சிங்க? இல்லை ஆக்சுவலாக லைக் பொதுவாக சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு. பட் ஜோகோவில் வந்த பிறகு தான் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடச்சிது. அது வரைக்கும் நான் வந்து சப்போர்ட் இந்த ஹெல்ப் பண்ணுற வேலைகள்லாம் எதுவும் பண்ணலை. ஜோகோவில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடச்சிது. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற வேலைகள், என்னோட சோஷியல் சப்போர்ட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வாட் எவர் ஹேப்பன் இன் ஜோஹோ வந்து அது ஒரு பயங்கர ஷாக்கிங். ஏன்னா வந்து ஒரு ரீசனே தெரியாமல் எனக்குள்ள மைண்டில் என்னென்னா லைக் நம்ம மேபி இந்த சோஷியல் ஒர்க்லாம் பண்ணதுனால இது நடந்திருக்குமோங்கிற தாட் கூட இருந்துச்சு. அப்போ எந்த கம்பெனிக்கு போனாலும் வி வாண்டட், நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச வேலை தட் சோஷியல் சர்வீஸை. அதை ஆரம்பித்த பிறகு ஒரு இஷ்யூ வருது. ஒருவேளை இதுதான் இஷ்யூவானு நமக்கு கிளியராக தெரியல. ஸோ என்னென்னா அடுத்த கம்பெனிக்கு போனாலும் இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னென்னா இந்த ஃபார்மர் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்னென்னா நம்ம திரும்பவும் இன்னொரு கம்பெனிக்கு போகிறத விட நம்ம ஏன் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் டிசிஷன் எடுத்தோம். அப்போ கூட எனக்கு இது ஒரு பிஸ்னஸ்ஸு, இது ஒரு கம்பெனி, இது ஒரு தொழில், இது ஒரு ஷாப் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இல்லை. எனக்கு ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தது, இந்த எல்லா சோஷியல் காஸ்க்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நம்ம ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படி தான் யோசித்தேன். Okay, tell me this one thing now at this moment, which profession do you think is better, your IT profession or the entrepreneurial journey right now? ஆக்சுவலாக நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கேயும் எல்லா சைட்லேயும் பயங்கரமாக அடிவிடும். மோர் தென் ஜாபில் வந்து நம்ம ஒரு இடத்துல போய் செக்யூராக உட்காந்துருவோம், ஏதோ ஒரு மேனேஜருக்கு ஒரு சைடு ஆன்சர் பண்ணுவோம். பட் இங்கே 360 டிகிரியும் நம்ம ஃபைட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வந்து எண்ட் ஆஃப் த டே வில் கெட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம க்ரியேட் பண்ணுற எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம க்ரியேட் பண்ணுற இம்பாக்டாக இருக்கட்டும், அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. இதில் ஜாஸ்தி. ஆமாம். பட் அகெயின் see, you are coming from a very humble background. You said your parents are farmers. I'm also coming from a humble background, so I know the mindset of Indian parents. How did they accept you transitioning from a job to business? அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை ஆக்சுவலாக வீட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஃபினான்ஷியல். ஏன்னா நான் ஐம் த பிரெட் வினர் ஃபார் த ஃபேமிலி. அப்படிங்கிறப்ப என்னென்னா வந்து இதை ஃபஸ்ட்டு 2 days எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக தே கெட் ஷாக்ட். ஏன்னா வந்து எனக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸை நான் எப்படி மீட் பண்ண போகிறேன். பட் இன்னொரு சைடு அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது தட் இவன் ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு. ஏன்னா நான் ஆல்ரெடியே வந்து இந்த அடுத்தடுத்த வேலைகளாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் லெவல் போகிறதா இருக்கட்டும், அது வந்து நான் செல்ஃபாகவே நிறைய விஷயங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு சைடு கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் இன்னொரு சைடு வந்து ஒரு கவலை வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ இஎம்ஐஸ் இருக்குது, கார் வாங்கியிருக்கோம், கார் வாங்கினா தான் பெரிய பிரச்சனையே. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது தான் பெரிய இது. ஸோ நானுமே என்னென்னா வந்து வேறு வேலைக்கு சீக்கிரமாக போனால் தான் இஎம்ஐ கட்ட முடியும். 2 விஷயம் தான். நான் வந்து ஒன்று சீக்கிரமாக நல்ல பெட்டரான வேலைக்கு போய் என் இஎம்ஐ மேனேஜ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எனக்கு இருக்க கமிட்மெண்ட்டை நான் கம்மி பண்ணணும். ஸோ இந்த 2த்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். பட் வந்து நான் இன்னொரு வேலை தேடி போயிட்டேன் அப்படின்னா இஎம்ஐ மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஆனால் என்னோடய பேஷன் வந்து சர்வீஸு, இம்பேக்ட் இதில் வேலை பார்க்க முடியாது. பட் ஆனால் நான் என்னோடய கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணேன் அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து என்னோடய கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கான வேலைகளை நான் ஆரம்பித்தேன். ஸோ கமிட்மெண்ட் கம்மி பண்ண என்னெல்லாம் பண்ணீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு விஷயம் காரோட இஎம்ஐ பெரிய ஒரு பாட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காரை வந்து நிறைய விற்க ட்ரை பண்ணேன். அது ஆக்சுவலாக வந்து லோனில் இருக்கிறதுனால நான் வந்து விற்கணுன்னாலே கையிலேருந்து ஒரு ஏன்னா இனிஷியல் வாஸ் நாட் பெய்டு. ஸோ அப்போ நான் சேல் பண்ணணுன்னாலே இந்த கரண்ட் வேல்யூ படி வந்து ஈவன் தோ இட்ஸ் லைக் லெஸ் தென் 6 months ஓல்டு, ஐ நீட் டு புட் சம்திங் ஃப்ரம் மை ஹேண்ட் டு செல் இட் ஆஃப். ஸோ அந்த 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 பிரச்சனையிலேருந்து வெளில வரணுன்னாலே ஐ நீட் மணி. ஸோ என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஈ கேவ் 50,000 rupees, 50,000 கொடுத்துட்டு இந்த காரை வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு இஎம்ஐ மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தான் வந்து என்னோடய காரை வந்து நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய பிஎஃப்ல இருந்த அமௌண்ட்லாம் எடுத்து என்னோட 2-3 குட்டி குட்டி பர்சனல் லோன்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் வீட்டில் வந்து அண்ணா கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தாங்க, கொஞ்சம் நாளைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. வெற்றி, எனக்கு என்ன தெரியணும்னா ஒய் மில்க்?
ஸோ நீங்கள் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மிஷன். யூ வாண்ட் டு சால்வ் அ ரியல் ப்ராப்ளம் ஃபார் ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் அவங்களுமே நிறைய பிஸ்னஸில் இருக்காங்க. ஒய் மில்க்? ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது அப்படிங்கிற எந்த ஒரு தாட்டும் இல்லை. பால் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ஃபார்மர்ஸோட வேலை பார்க்குறப்ப பால் வந்து எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு மார்க்கெட்டு. இந்த பால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து யாராச்சும் புதுசாக வந்து நான் ஒரு டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா, நான் அவங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. ஐ see that டெய்ரி ஃபார்மிங் இன் இந்தியா இஸ் நாட் அட் ஆல் a sustainable business. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டு, இன்னைக்கு இருக்க ப்ரைஸிங் ஃபேக்டர்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். நம்ம வந்து டைரக்ட் செல்லிங் போகணும், D2C மாதிரி போகணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு. ஸோ ஃபார்மர் சைடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே அந்த மார்க்கெட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ப்ரைஸிங் ஃபேக்டர் என்னென்னா, இன்னைக்கு ஒரு ஃபார்மர் மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வளர்க்குற அந்த 6 மந்த்தில் வர ரெவென்யூ ப்ராஃபிட்டை வச்சு அந்த மாடை கூட பார்த்துக்க முடியாதுல்ல. ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே வந்து ஹியூஜாக இருக்குது. அப்போ என்னென்னா, இவன் கை காசை போட்டு ஏதோ மாடு வளர்க்கணும், வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி தான் மாடை வளர்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அப்படி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் கெட்டிங் வெரி குட் ப்ராஃபிட். ஏன்னா மில்க் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் வந்து இட்ஸ் நாட் ஸ்டேபிள். இட் கோஸ் அப்ஸ் அண்ட் டவுன். பட் த மில்க் பீயிங் சோல்ட் இன் த மார்க்கெட் ஃபார் த சேம் ப்ரைஸ் த்ரூ த இயர். பட் த ப்ரொக்யூர்மெண்ட் கோஸ் அப்ஸ் அண்ட் டவுன் வெரி ஆஃப். Then how do the farmers manage the situation? ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மாடை வந்து எந்த ஃபார்மரும் ஒரு பிஸ்னஸாக பார்க்கறது இல்லை. இந்த ரீசன் Additional source. ஆமாம், ஒரு அடிஷ்னல் சோர்ஸு. வீட்டில் ஒரு மாடு இருக்கணும் ட்ரெடிஷ்னலாக. மாட்டோட சாணம் என்னோட கழனிக்கு வேணும். ரெண்டாவது கலெக்டிவாக பார்த்தா இவங்க எல்லாருமே இந்த மில்க்ன்ற ஒரு ஒரு காம்பனண்ட்டை ஒரு சோஷியல் சர்வீஸாக தான் பண்ணுறாங்க. அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எனக்கு தேவையான பாலை என்னால் வளர்த்து எடுத்துக்க முடியாது. நான் ஒரு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பால் எடுத்து நம்ம கொடுக்குறாங்கிறப்ப அதுவுமே ஒரு பெரிய சேவை தான். ஸோ நீங்க சொல்ற மாதிரி அதுல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிரைசிங் செட் ஆக மாட்டிருக்குன்னா இட்ஸ் அ சோஷியல் சர்வீஸ். கண்டிப்பாக. ஸோ வெற்றி, இப்போ நீங்க சொன்ன கதையெல்லாம் வச்சு நீங்க சொல்லும் போதே எனக்கு அது ஸ்டோரிலாம் பின்னாடி ஓடிட்டே இருக்கு. ஸோ நீங்க பிறந்து வளர்ந்த இடம், நீங்க மாடு வச்சிருந்தீங்க அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் சரௌண்டட் பை வில்லேஜஸ். ஸோ டு யூ திங்க் நம்ம சொசைட்டி வந்து நம்மளை சர்டைன் விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் அகெயின் உங்கள் மிஷன் புரியுது. ஐ ஃபீல் நீங்கள் உங்கள் பீப்புளுக்காண்டி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இஸ் இட் லைக் தட்? இல்லை, ஆக்சுவலாக கண்டிப்பாக அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் அந்த டைரக்ஷனில் தான் வந்து லைஃப் இஸ் கோயிங். பட் இனிஷியலி நான் வந்து அப்படி ரியலைஸ் பண்ணலை. ஸோ நான் வந்து ஏதோ பண்ணணும்னு ஆரம்பித்தேன். பட் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் ட்ராவலிங் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் இன்டைரக்ட்லி. எல்லாமே ஒரு விதமாக கனெக்ட் ஆகிருக்கு. இல்லை, ஐ ரிமெம்பர் தி ஸ்டீவ் ஜாப்ஸ் கோட், யூ cannot connect the dots in life by seeing the future. You can only connect the dots by seeing your past. ஸோ இப்போ உங்களுக்கு யோசிச்சு பார்த்தா மேபி அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ வெற்றி, இது சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க மில்க் இஸ் நாட் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் ஃபார்மர்ஸ். ஸோ தென் வாட் தீஸ் பீப்புள் ஆக்சுவலி டூ? ஆக்சுவலாக மில்கோட இன்கம் அப்படிங்கிறது வந்து இட் கிரியேட்ஸ் அ வெரி பிக் சேஞ்ச் இன் சொசைட்டி. இப்போ வந்து மில்க் இஸ் நாட் அ ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னா, ஏன் அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் அதை சேஞ்ச் பண்ணிடுச்சு. பட் இஃப் யூ டாக் அபவுட் ஏர்லியர் டேஸு, பாலோட ரெவன்யூங்கிறது ஒரு என்டையரான ஒரு ஃபேமிலியோட சுச்சுவேஷனே வந்து சேஞ்ச் பண்ணும். ஏன்னா வந்து இந்த பால் கறந்து போகிற ரெவன்யூ, இப்போ நீங்கள் உழற்பூமியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 90% மில்க் கம்ஸ் வந்து உமன் ஃபார்மர்ஸ். ஸோ பொதுவாக இந்த மில்கில் வர பிஸ்னஸ், இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஃபார்மிங் பண்ணுவார், இல்லை வெளியில் வேலை பார்ப்பார், என்ன வேணால் பார்ப்பார். பட் ஆனால் இந்த மில்கில் வர ரெவன்யூ எல்லாமே கோஸ் என்ன உமன்ஸ் ஹேண்ட். ஸோ பொதுவாக வந்து ஒரு லேடிஸ் கையில் அந்த பணம் போதுங்கிறப்ப அதை வச்சு அவங்க ஃபேமிலியோட சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸை பார்த்துப்பாங்க, ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணாமல். ஸோ தென் ஷீ வில் ஆல்சோ சேவ் த மணி அண்ட் சப்போர்ட் ஃபார் த சில்ட்ரன் எஜுகேஷன். ஸோ பொதுவாகவே ஒரு உமன் கையில் காசு போகுது அப்படின்னா ஒரு ப்ராப்பராக வந்து இன்றைக்கி சொசைட்டியே வந்து எம்பவர் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இது தான் இங்கே இருக்க டெய்ரி ஃபார்மர்ஸோட ரெவன்யூ. பட் ரீசெண்ட் டைம்ஸில் அது கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ரெவன்யூ வர்றதில்லை, மல்டிபிள் சோர்ஸஸ் போகிறாங்க, வேறு வேலைகள் கூலி வேலை பார்க்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாடு வளர்க்குறதே விட்டுட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் தான் வந்துட்டுருக்கு. பட் வாட் வி ட்ரை டு சேஞ்ச் அப்படின்னா, அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட டெய்ரி அந்த மாடு வளர்க்குறத எப்படி நம்ம சஸ்டைனபிளாக கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக ஆக்க முடியும். ஸோ அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் ஒரு ப்ராப்பரான ப்ரைஸிங் மாடல் வந்து டிட்டர்மைன் பண்ணோம். என்ன எப்படி இதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நான் வருஷம் ஃபுல்லாக ஒரே விலைக்கு தான் பால் விற்கிறேன். நான் ஏன் அவங்கக்கிட்ட பால் வருஷம் ஃபுல்லாக ஒரே விலைக்கு வாங்கக்கூடாது?
ஸோ இஃப் யூ டாக் அபவுட் வெஜிடபிள் ப்ரைஸ் மே கோஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஸோ கண்டிப்பாக காய்கறி கடைக்காரால ஒரே விலைக்கு எப்பவுமே வாங்க முடியாது. பட் பால் வருஷம் ஃபுல்லாக ஒரே விலைக்கு தான் விற்குது. இப்போ நான் ஏன் ஒரே விலைக்கு ஃபார்மர்ஸ்ட்டை வாங்கக்கூடாது? அந்த கான்செப்டில் தான் வி தாட் லைக் ஒரே விலைக்கு வாங்கலாம். தென் இன்னைக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் ஃபார்மர்ஸ்க்கு என்ன அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த கேட்டல். அதை வந்து எப்படி நான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த வேலைகள் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து யோசித்த விஷயங்கள். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறீங்க 90% ஆஃப் மில்க் கான்ட்ரிபியூஷன் கம்ஸ் ஃப்ரம் விமன் ஃபார்மர்ஸ். எஸ். எனக்கே அது இன்னைக்கு தான் தெரியும். த நம்பர்ஸ் ஆர் ஸ்டாகரிங். ஸோ இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன கொஸ்டின் மைண்டில் வருதுன்னா, மில்க் இஸ் பீயிங் தி பேசிக் காம்பனண்ட் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இது ஃப்யூச்சரில் என்ன ப்ரோ ஆகும்? லைக் ஃப்ரெஷ் மில்க்குன்ற ஒரு கான்செப்டே இருக்காதா? இது அழிஞ்சிக்கிட்டே வருதா? இது எங்கே போகுது இது? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸே வந்து நான் சின்ன பையனாக இருக்கப்போ லெட்ஸே ஒரு 15 இயர்ஸ் பேக்கு நான் வந்து டேரெக்டாக போயிட்டு ஒரு பால் சொசைட்டிலேருந்து பால் வாங்கிட்டு வந்து தான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னா நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பேக்கெட் பால்ஸு, பவுடர்ஸ் மில்க்கு அந்த மாதிரி நிறைய பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம என்ன தான் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் நமக்கு ஒரு சைடு வந்து ஐ திங்க் வி ஆர் அ டாப் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் டெய்ரி இன் த வேர்ல்டு ஐ கெஸ். ஸோ அப்போ என்னென்னா வந்து ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து டெய்ரியை விட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரைஸிங் சப்போர்ட், அவங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா நிறைய ஃபார்மர்ஸ் இதுலேருந்து வெளில வருவாங்க. நாளைக்கு நம்ம பால் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோங்கிறதுக்காக தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணோன்னு நாங்கள் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். வண்டர்ஃபுல் ப்ரோ. ஸோ நீங்கள் எப்போ உழவர் பூமி ஸ்டார்ட் பண்ணீங்க? உழவர் பூமி வந்து 2017. ஸோ நீங்கள் மில்க்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் மில்கில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டோம். டிசைட் பண்ணதுக்கப்புறமா வந்து பேசிக்காக பாலை பற்றி எந்த ஒரு நாலேஜும் பெருசாக இல்லை. வீட்டில் ஒரு மாடு இருந்துச்சு, பால் கறப்பாங்க, ஒன்று வந்து சொசைட்டியில் ஊற்றுவாங்க. அதை தாண்டி இந்த மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி பெரிய நாலேஜ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நாங்கள் பால் வாங்கணும், விற்கணும், அவ்வளோதான். மற்றபடி பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி பேரை வந்து ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்போ என்னென்னா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அதில் விவசாய நாடுன்னு ஒரு என்ஜிஓ வச்சுருந்ததுனால அப்படியே வந்து விவசாய நாடுங்கிறத உழவர் பூமி அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கன்வெர்ட் பண்ணோம். மீனிங் என்ன அப்படின்னா உழவர் பூமி, என்டையர் வேர்ல்டு இஸ் பிலாங்ஸ் டு ஃபார்மர். ஸோ அப்படி தான் நாங்கள் உழவர் பூமி அப்படிங்கிற நேம் வந்து டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நான் என்னோடய கார் வந்து என் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 50,000 வாங்கியிருந்தேன். அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கூட இருந்தாங்க. அவங்களாம் ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு வெரி மினிமல் அமௌண்ட், ஒரு 1 lakh 1.5 lakhக்குள்ளே சும்மா ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு எடுத்து 4-5 பால் கேனை வாங்கி நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா பால் வாங்கி விற்க போகிறோம், எல்லாம் இங்கெல்லாம் செட்டப்லாம் ரெடி பண்ணியாச்சு, கேன் எடுத்துகிட்டு வில்லேஜ்க்கு வந்தாச்சு. ஸோ த இனிஷியல் டேஸ் வாஸ் லைக் வெரி 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 டிஃபிகல்ட்டு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்ச நாள் வந்து யாருமே எங்களை நம்பி பால் கொடுக்கவே இல்லை. ஸோ நாங்கள் நினச்சோம் நல்ல ரேட் கொடுக்குறோன்னா ஃபார்மர்ஸ் பால் கொடுத்துட போகிறாங்கன்னு. பட் இனிஷியல் டேஸில் யாருனால கொடுக்கல? ஆக்சுவலாக என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மில்கோட மார்க்கெட் ரொம்ப கிரிட்டிக்கல் மார்க்கெட். என்னென்னா நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரத்தில் கொடுத்தாகணும், டெய்லி கொடுத்தாகணும், ஒரு வருஷம் ஃபுல்லாக கொடுத்தாகணும் பாலை. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு கம்பெனி வந்து அவனை நான் பகச்சிக்கிட்டா கூட அடுத்த நாள் அந்த கம்பெனிக்காரன் பால் எடுக்க மாட்டான். ஸோ அப்போ என்னென்னா வந்து நான் புதுசாக நீங்கள் லெட்ஸே டாட்டா அப்படின்னு ஒரு ஃபெமிலியோட நேமோட வந்து நாங்கள் மில்க் ஆரம்பிக்கிறோம்னா கூட ஃபார்மர்ஸ் மில்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண ஹார்ட் ஃபேஸஸ் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கம்பெனிகளால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா புதுசாக ஒருத்தவங்க வந்து பால் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறதுக்கு இட் டுக் 30 days. இனிஷியல் ஒரு ஃபார்மர்ஸ்லேருந்து பால் வாங்குறதுக்கு 30 நாள் நாங்கள் அலைஞ்சிருக்கோம். ஸோ இனிஷியலாக கேன் எடுத்துக்கிட்டு கிராமமாக சுற்றி இருக்கோம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஃபார்மர் பால் கொடுக்க ஆரம்பித்தார். அவருக்கு நாங்கள் ப்ராப்பராக பணம் கொடுத்து 10 நாளைக்கு ஒரு டைமு. ஸோ நீங்கள் 2017 இட்ஸ் பின் 8 years. இன்னைய வரைக்கும் பேமெண்ட் வந்து நாட் ஈவன் சிங்கிள் டே டிலே ஃபார் த ஃபார்மர்ஸ். ஸோ அதில் நாங்கள் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும், கம்பெனியில் பணம் இருக்குது இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபார்மர்ஸ்க்கு பேமெண்ட் ஷார்ப்பாக கொடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பேமெண்ட் சிஸ்டமை ப்ராப்பராக வச்சு அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து பெரிய வால்யூமில் மில்கை ப்ரொக்யூர் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மர் உங்களுக்கு சப்ளை பண்ணார், அவர் இன்னும் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாரா? ஹவு இஸ் த ஜேர்னி ஃப்ரம் தேர் ஆன்?
ஆக்சுவலாக நாங்கள் முதல்ல வந்து வேடந்தாங்கல் சரௌண்டிங்கில் இருக்க 2-3 கிராமங்களில் தான் வந்து பால் வாங்க ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ அங்கேருந்து பால் வாங்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 கிராமங்கள்லேருந்து பால் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ இனிஷியல் டேஸில் ஒரு ஃபார்மரோட எங்களை நம்பி பால் கொடுத்தாரு. நாங்கள் ப்ராப்பராக அவருக்கு ப்ராப்பராக என்ன நம்ம கமிட் பண்ணோமோ அதை நம்ம கீப் அப் பண்ணோம். ஸோ அது மூலிமா அடுத்தடுத்த ஃபார்மர்ஸ் வந்தாங்க. ஸோ உலர்பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ப்ரைஸிங் மாடலு. ஃபார்மர்ஸ்க்கு வந்து கேட்டிலோட மெடிக்கலுக்கு நம்ம கொஞ்சம் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ. ஏன்னா இன்றைக்கி மாடு வளர்க்குறதுக்கு பெரிய பேர்டன் என்ன அப்படின்னா, இன்னும் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, நாங்கள் உலர்பூமியில் வந்து வி ஆர் கிவிங் பெட்டர் ப்ரைஸிங் சொன்னாலுமே, ஐ ஸ்டில் பிலீவ் தட் ஈவன் தட் ப்ரைஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஹேண்டில் அ கேட்டில். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இருக்க பெரிய பேர்டன் வந்து இன்றைக்கி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த கேட்டல். ஒரு மாடுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னாலே இவங்க நிறைய காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நாங்கள் அந்த இடத்துல தான் வந்து அவங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் என்ன பண்ணலான்னு மெடிக்கல் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெட்டர் ப்ரைஸிங் அண்ட் மெடிக்கல் சப்போர்ட் அப்படி தான் வந்து நம்ம ஸ்லோவாக பால் எடுக்க ஆரம்பித்தோம். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வேடந்தாங்கலில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பாலை கொண்டு வருவோம். அப்போது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். பாலை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. அவசரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களால் வந்து திரும்ப ரிவர்ஸும் எடுக்க முடியல. நிறைய நாட்கள் உட்காந்து யோசிச்சிருக்கோம், ஏன்டா இந்த தொழிலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு. பட் ஆனால் நம்மளால் ரிவர்ஸ் எடுக்க முடியல. நீங்கள் நிறைய பிஸ்னஸ் நீங்கள் பார்க்கலாம், ஹோட்டல், டீ ஷாப் இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. நம்மளால் முடியல, ஒரு லெவலுக்கு மேலே இஃப் யூ ஃபீல் லோ அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் மில்க் அப்படி கிடையாது, உங்களை விடாது. ஏன்னா வந்து என்கிட்ட பால் எடுத்த ஃபார்மர்ஸ் கால் பண்ணி ஈவினிங் பால் எடுக்க வரலையான்னு கேட்பாங்க. சில நாள் நாங்கள் உட்காந்துருக்கோம், ரொம்ப ஃபெடப் ஆகி எனக்கு விட்டுறலான்னு உட்காந்துருக்கோம். 6 o'clock ஒரு ஃபார்மர் கால் பண்ணி ஏன் இன்னும் பால் எடுக்க வரல. அதுக்கப்புறம் நாங்கள் கூடுவாஞ்சேரிலேருந்து கிளம்பி நாங்கள் போய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார்மர் வந்து ஒரு கன்சியூமர் கால் பண்ணுவாங்க, என் குழந்தைக்கு இந்த பால் செட் ஆகிடுச்சு ஏன் எனக்கு வரலன்னு கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏதோ என்ன கஷ்டம் இருந்தாலும் அன்றைக்கி நாங்கள் வந்து டீமில் வந்து ஒரு 5-6 பேர் இருந்தோம். நாங்கள் சாப்பிட்ருப்போம், சாப்பிடாமல் இருப்போம், பசியோடு இருப்போம். என்ன ஆனாலும் அந்த கமிட்மெண்ட்காக ஓட வேண்டியது தான். ஸோ அப்படி தான் ஓடிட்டு இருந்தோம். இனிஷியலாக பாலெல்லாம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் கொண்டு வரும். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ் அந்த மாதிரி கொண்டு வரப்போ பாலை பற்றி எங்களுக்கு பெருசாக தெரியாது, எப்படி ஹேண்டில் பண்ணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ ஒரு நாள் பால் வந்து இன்ஜின் பக்கத்தில் கேனை வச்சுருவாங்க. அன்றைக்கி வந்து பால் ஸ்பாயில் ஆகிடும். இங்கே வந்து கன்சூமர்ஸ்க்கு வந்து பால் கொடுக்க முடியாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் டிராஃபிக்கில் மாட்டிக்கும், டைமிங் அதிகமாகி பால் வந்து கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாட்டில் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அன்றைக்கி இருந்த டீம் வந்து ஒரு 5-6 பேர் இருந்தோம். இனிஷியலாக பாட்டில் கழுவுறதுலேருந்து, வாஷ் பண்ணுறதுலேருந்து, அங்கே இருக்க இடத்த க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே நாங்கள் மொத்தமாக எங்கள் வேலைகளை எல்லாமே என்டையர் வேலையை நாங்கள் செய்வோம். முடிச்சுட்டு காலையில் எந்த ஜோகோலேருந்து வெளில வந்தனோ அந்த ஜோகோ வாசலில் எஸ்டன்ஷியான்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நாள் டேரெக்டாக டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோட டெலிவரி அங்கே தான். என்னடா டெய்லி இங்கே வர வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை கிராஸ் பண்ணி தான் டெய்லி போய் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஸோ ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து பால் ஃபார்மர்ஸ்ட்டு வாங்கிட்டீங்க. வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப்டர் தட்? நாங்கள் எங்கள் கான்செப்டே என்ன அப்படின்னா, மில்க் இஸ் அ மில்க். பாலில் வந்து பாலாக குடித்தா போதுமே, அதையே நம்ம வந்து வேறு ஃபார்மில் மாற்றிக்கிட்டு. நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஒரு சுத்தமான பாலை கொண்டு போய் சேர்க்கணும் கன்சூமர்ஸ்க்கு. பாலோட ஃபஸ்ட் டைம் பாயிலிங் அப்படிங்கிறது எப்போவுமே நல்லது. நம்ம எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, வி செல் அஸ் அ ரா கவ் மில்க்கு. பட் நீங்கள் எப்போவுமே பாயில் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். பட் ஹோம் பாயிலிங் இஸ் எனஃப். அதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. பால் வந்து ரா மெட்டீரியல் ஃபார் மெனி பை ப்ராடக்ட்ஸ். நாங்கள் என்னென்னா, உங்களுக்கு தேவையான பாலை கொடுத்துட்றோம். உங்களுக்கு தயிர் வேணுமா, நீங்கள் தயிரை வீட்டில் போட்டுக்கோங்க. பன்னீர் வேணுமா, வீட்டில் பன்னீர் போட்டுக்கோங்க. நெய் வேணுமா, எங்கள் பாலில் ஆட வரும், நீங்கள் எடுத்து நெய் பண்ணிக்கோங்க. அதை விட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பை ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. பாலை வந்து பாலாக கொடுக்கணும்னு. அண்ட் தேர் இஸ் ஸோ மச் டிரான்ஸ்பரன்சி இன் தட் ப்ராசஸ். பட் இப்போது எங்கள் வீட்டிலலாம் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஆவின் பால் தான் வாங்குறாங்க. ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபார் எனி அதர் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ மக்களுக்கு தெரியாத உண்மை என்ன ப்ரோ பால் பற்றி? இல்லை, ஆக்சுவலாக நம்ம பொதுவாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மில்க் வந்து பார்த்தீங்கன்னா த ஏஜ் ஆஃப் த மில்க் இஸ் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். இப்போ உலர்பூமியில் ஒரு கஸ்டமர் பால் வாங்குறாங்க அப்படின்னா, கறந்து 13லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த மில்கோட ஏஜ் அவ்வளோதான். நீங்கள் உலர்பூமியில் வாங்குற மில்கோட ஏஜ் வந்து இட்ஸ் லைக் லெஸ் தென் 24 hours. ஸோ அப்படிங்கிறப்ப கறந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்குறோம்.
பட் பொதுவாக பேக்கெட் மில்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ வந்து பால் கறக்குறாங்க, எங்கே என்ன ப்ராசஸ் ஆகுது, என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் பாயிலிங், ஹோமோஜனைசேஷன், பாஸ்டரைசேஷன் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ப்ராப்பராக என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ எல்லா டெஸ்ட்டையும் இங்கே லேபில் பண்ணிவிட்டு அந்த மில்கை செக் பண்ணி தான் நம்ம வந்து பாட்டில் மில்கை வந்து சில் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பால் பொதுவாக கறந்து நீங்கள் 2 ஹவர்ஸ்க்குள்ளே சில் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பால் கறந்து 2 மணி நேரத்துக்குள்ளே சில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கன்சூமர் எண்ட் போகிற வரைக்கும் ப்ராப்பராக சில்லிங் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். மில்கில் வந்து இன்னைக்கு என்னென்னா நிறைய நான் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, இன்னைக்கு இருக்க நியூஸ் போனீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டே இருக்கு. ஈவன் ஐ ஹவ் சீன் ஆர்டிகல் தட் 1/3 மில்க் வாட் வி கெட் இன் இந்தியா இஸ் அடல்ட்ரேட்டட்னு. ஸோ பாலில் வந்து எக்கச்சக்கமான அடல்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அடல்ட்ரேஷனு. ஸோ அதனால் பெட்டர் எப்போவுமே என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சோர்ஸ்லேருந்து பெட்டரான மில்க்கை குழந்தைங்களுக்கு குடிக்கணும். குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் ப்ராப்பராக கிடைக்கும். வெரி இன்ஃபர்மேஷனல் ப்ரோ. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க வித்தின் 24 hours உங்களோட கஸ்டமர்ஸ் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு. டெஃபினட்டாக அது ஈஸி கிடையாது. உங்கள் சப்ளை செயின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது மூவ் பண்ணுறீங்க நீங்கள்? கண்டிப்பாக. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து மதுராந்தகமில் தான் நம்மளோட மில்க் கலெக்ஷன் சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மதுராந்தகம் அப்படிங்கிறது சென்னையிலேருந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர் லொக்கேஷனில் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மில்க் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் இருக்க ஒரு ஏரியா. ஸோ நம்ம இங்கே வந்து மில்க்கை வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சென்டர்லேயும் ப்ராப்பராக ஃபார்மர்ஸ் கிட்ட ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மர் மில்க்கை டெஸ்ட் பண்ணி தான் வாங்குகிறோம். அண்ட் வாங்குகிற மில்க்கை 2 ஹவர்ஸ்க்குள்ளே பிளான்ட்டுக்கு கொண்டு வந்து சில் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ராப்பராக சில் பண்ணதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து இங்கே இருக்க கோல்ட் ரூம்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக டெக் வைஸ் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. வி ஒர்க் ஒன்லி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், அந்த மாடலில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பாலை வந்து சென்னையில் இருக்க ஒரு 40 ஹப்பில் வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணி எவ்ரிடே மார்னிங் வந்து டெலிவரி வந்து அந்தந்த ஹப்லேருந்து நியர்பை கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு நாளைக்கு ஒரு 250 ரைடர்ஸ் நமக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எல்லா வீட்டுக்கும் காலையில் 7 மணிக்குள்ளே பாலை கொண்டு போய் சேர்க்குற ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஆவின் மில்க் தான். அதிலே சின்ன வயசில் க்ரீனு, ஆரஞ்சு, ப்ளூ கலர்ஸ் பார்த்துருக்கேன். நான் படிச்சிருக்கேன் பாஸ்டரைஸ்டு மில்க்குன்னு. பட் இப்போ நிறைய இந்த ஆர்கானிக் சொல்கிறாங்க, A2 சொல்கிறாங்க. உங்கள் மில்க் எந்த கேட்டகரியில் ப்ரோ வரும்? ஓகே, ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இன்றைக்கி மில்க் வந்து இப்போ நிறைய ஆஃப்டர் நான் வந்து ஆக்சுவலாக பொதுவாகவே தமிழ்நாடோட சுச்சுவேஷன் வந்து 2 விதமாக சொல்லுவேன். ஒன்று பிஃபோர் ஜல்லிக்கட்டு அண்ட் ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு. ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு நான் மார்க்கெட்டே வந்து 2 விதமாக பார்க்குறேன். நான் ஏன்னா வந்து இந்த மார்க்கெட் வந்து என்டையராக சேஞ்ச் ஆகிருக்கு ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும். ஸோ ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமாவே வந்து இங்கே பொதுவாக தமிழ்நாட்டில் சவுத் சைடில் இருக்க மக்களுக்கு வந்து நிறைய வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் மேலே வந்து ஆர்வம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி நிறைய வந்து ஆர்கானிக் ரிலேட்டட் ஃபுட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி மில்கை பொறுத்த வரைக்குமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் மக்கள் வந்து எனக்கு நாட்டு மாட்டு பால் வேணும் அப்படிங்கிற தேடல் வந்து அதிகமாச்சு. ஆக்சுவலாக நாங்களுமே இனிஷியலாக வந்து ஜல்லிக்கட்டுலேருந்து வந்ததுனால நாட்டு மாட்டு பால் பண்ணணும், A2 மில்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம A2 மாட்டு மில்க் பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்களால் வந்து ஒரு 100 லிட்டருக்கு மேலே எங்களால் A2 மில்கை ப்ரொக்யூர் பண்ண முடியல. இப்போ நாங்கள் வந்து எப்படி மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 1000-2000 லிட்டர் A2 மில்க் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க யார்கிட்டையுமே வந்து ப்ராப்பரான ஒரு டேஸ்டபிலிட்டி இல்லை. ஏன்னா ஒரு கன்சியூமராக என்னால் என்னைக்கு இது A2வா A1ஆன்னு இமீடியட்டாக டெஸ்ட் பண்ண முடியுதோ அன்னைக்கு தான் வந்து இந்த மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு A1 A2வா பார்க்கணுன்னா அது நீங்கள் லேப் டெஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு ஒரு 3-4 டேஸ் ஆகும். அதுக்குள்ளே இந்த மில்க் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ என்னென்னா அதை யூஸ் பண்ணி நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கணக்குக்குன்னு கொஞ்சம் ஃபார்ம் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மாடை காமிச்சு அதில் A2 நாட்டு மாடு பாலை வச்சுட்டு மீதி ஃபார்ம் பாலை வந்து வெளிலேருந்து வாங்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி விற்கிற எந்த பிராண்ட்ஸுமே வந்து ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட எவ்வளோ மாடு இருக்குது, எவ்வளோ பால் ஒரு நாளைக்கு அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எவ்வளோ லேண்ட் இருக்குது, இது எதுவுமே அவங்க வெளில சொல்கிறதில்ல. ஸோ சேம் ஃபார் ஆர்கானிக் மில்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாட்டு மாட்டு பால் நல்லது தான், பட் நம்மக்கிட்ட அவ்வளோ வால்யூம் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நான் ஆர்கானிக்கும் பார்க்குறேன். இன்றைக்கி ஆர்கானிக் மில்க் விற்கிற எந்த பிராண்டுமே வந்து ப்ராப்பராக எங்கிட்ட இவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ மாடு இருக்குது, இவ்வளோ பால் நாங்கள் சோர்ஸ் பண்ணுறோங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறதே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில ஃபார்மில் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கிறாங்க, மீதி நார்மல் பாலை வெளிலேருந்து வாங்கி மொத்தமாக ஆர்கானிக்னு விற்கிறாங்க. ஏன்னா கன்சூமர் சைடில் வந்து டெஸ்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ என்றைக்கு ஒரு ப்ராடக்டை கன்சூமர் சைட்லேருந்து அதோட ஆத்தென்டிசிட்டியை வந்து டெஸ்ட் பண்ண முடியுமோ அன்றைக்கி தான் வந்து நம்மளால் வந்து ஒரு
பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க முடியும். ஸோ அப்போ நாங்கள் என்னென்னா வந்து எங்களால் நாட்டு மாட்டு பால் வாங்க முடியல, ஆர்கானிக் பால் அப்படிங்கிறதும் நம்ம இட்ஸ் நாட் பாசிபிள் ஈஸிலி. அப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், ஒரு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். இப்போ நம்மளும் மற்றவங்கள மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறனால நாங்கள் எங்களோட வெப்சைட், லேபிள் எல்லா இடங்கள்ல இருந்தும் A2ங்கிற வேர்டை சுத்தமாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இன்றைக்கும் உலர் பூமி பசும்பால் சுத்தமான பியூர் கவு மில்க் அப்படின்னு தான் நம்ம வித்துட்டு இருக்கோம். பஃபலோ மில்க் நம்ம யார்ட்டையும் வாங்குறதில்ல. ஸோ கவு மில்க்குன்னு மட்டும் தான் வித்துட்டு இருக்கோம். இந்த கவு மில்க்கை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி வாங்குறோம், ப்ராப்பராக வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணிடுறோம். ஓகே. ஸோ உங்களோட கேட்டகரி வந்து பசும்பால். பசும்பால். ஸோ வி டோன்ட் பிராண்ட் as A2 or organic. எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு. அண்ட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரியே ரொம்ப கரப்டடாக இருக்கும் போல. யூ ஆர் ரெடி டு ஷோ தி 100% டிரான்ஸ்பரன்சி. இஸ் இட் லைக் வாட் யூ கைஸ் டூ? கண்டிப்பாக. நாங்கள் இன்னும் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து வி டிசைடட் தட் A2 பாசிபிள், லார்ஜர் ஸ்கேலில் பாசிபிள், ஆர்கானிக் இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப எங்களால் வந்து ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ கவு மில்க்குங்கிறத ப்ராப்பராக கொடுக்க முடியும். அப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கி மாடுகளுக்கு இருக்க எல்லா இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், இதில் இருக்க கெமிக்கல்ஸ், அதுக்கு பதிலாக ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்யூஷன்ஸ் வச்சுருக்காங்க, மூலிகை மருத்துவம் அப்படின்னு, எத்னோ ஆர்டினரி மெடிசன்ஸ். இது வந்து நமக்கு இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் ஆஃப் வெட்டினரி யூனிவர்சிட்டியும் சரி, தனுவாஸ், இவங்க எல்லாமே ஆல்ரெடி வந்து இதை ஒரு சைடு ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் அது இன்னமும் ஃபார்மர்ஸ்க்கு ஒழுங்காக போய் சேரல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த சஸ்டைனபிள் டெய்ரி ஃபார்மிங்க்கு இஸ் வெரி க்ளோஸ்லி கனெக்டட் டு த எத்னோ ஆர்டினரி மெடிசன். ஏன்னா ஒரு மாட்டோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை உங்களால் ரொம்ப ஈஸியாக எத்னோ ஆர்டினரி ஃபாலோ பண்ணி குறைக்க முடியும். ஸோ என்னென்னா பொதுவாகவே ஹெர்பல்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கும், ஹியூமன்ஸ்க்கும் சரி அனிமல்ஸ்க்கும் சரி. பட் நம்ம எல்லாருமே ஜங்க் ஆகிட்டோம். பட் இன்றைக்கும் வந்து கேட்டல்ஸ் வந்து பெருசாக ஜங்க் ஆகலை. ஸோ நீங்கள் ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் குயிக்கஸ்ட் ரெசல்யூஷன் ஃபார் த கேட்டல். ஸோ அது மூலிமா வந்து வி ஆர் ட்ரைங் டு பிகம் ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ கவு மில்க். ஸோ இன்றைக்கும் உலர் பூமியிலேருந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து எவ்வளோ பால் வாங்குகிறோம், எவ்வளோ விற்கிறோம், எவ்வளோ ஃபார்மர்ஸ்லேருந்து பால் வாங்குகிறோம், எக்ஸஸ் பாலை வந்து எங்கே வெளில கொடுத்துட்ருக்கோங்கிறத நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியும். வி ஹாவ் த டேட்டா ஆல் இன் பிளேஸ். அது வந்து வி ஆர் வெரி கிளியர் அந்த, ஸோ வி ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட் அந்த. ஸோ ப்ரோ நீங்கள் சொன்னீங்க இது ஸ்டார்ட் பண்ணும்போது 2017 6 to 7 members, அண்ட் டுடே யூ ஆர் சேயிங் யூ ஆல்மோஸ்ட் ஹேவ் 110 members, full-time employees and 250 riders for you. ஸோ இந்த ஒரு 8 years ஜேர்னியில் என்னெல்லாம் ப்ரோ நடந்திருக்கு? ஸோ கேன் யூ டாக் அபவுட் இட்? யா, ஸோ இனிஷியலாக வந்து நாங்கள் வந்து குடுவாஞ்சேரியில் ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து பாலை டெய்லி பஸ்ஸில் கொண்டு வந்து சில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இனிஷியலாக மார்னிங் ஈவினிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா ஒரு 200 லிட்டர்ஸ் 300 லிட்டர்ஸ் ரீச் ஆன பிறகு நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ நல்ல பாலுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிறது எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ அப்போ இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணோம் அப்படின்னா, பொதுவாக இப்போ நம்மக்கிட்ட எதுவும் அசட் இல்லை, எங்கேயும் பேங்க்கில் லோன் வாங்க முடியல. அப்போ ஒரு நண்பர் ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அப்போ நம்ம மதுராந்தகமில் ஒரு சின்ன பிளான்ட்டு. ஸோ என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து பொதுவாக இந்த ரா கவு மில்க் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் த டிஃபைன்ட் இண்டஸ்ட்ரி. பொதுவாக இந்த பாட்டில் மில்கிங் பண்ணுறது வந்து எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து டிஃபைன் ஆகலை. இப்போ நாங்களாக யோசிச்சு எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத தேடி தான் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு மதுராந்தகமில் ஒரு சின்ன பிளான்ட்டு, ஒரு 25 lakh ஃப்ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு சின்ன பிளான்ட்டை வந்து நம்ம இனிஷியலாக போட்டோம். இப்போ ஒரு வண்டி வாங்கினோம், சில்லர் வாங்கினோம். ஸோ இது இவ்வளோ நாள் வந்து ஃப்ரீசரில் சில் பண்ணிருந்தோம். இப்போ வந்து பல்க் மில்க் சில்லர்னு சொல்லிட்டு அதில் வந்து சில் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு பால் வாங்குறதுக்கு ஒரு வேன் வாங்கினோம். அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பித்தோம். ஸோ மதுராந்தகமில் ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக அடுத்தடுத்த ஏரியா நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி தான் வந்து இப்போ லெட்ஸே இனிஷியலாக வந்து மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ மார்க்கெட்டிங் வந்து பெருசாக எங்களுக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் இல்லை. அப்போ இருந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட்டிங்க்கு பெருசாக பட்ஜெட்டும் இல்லை. ஸோ நாங்கள் என்னென்னா சும்மா ஒரு பேம்லெட் டிசைன் பண்ணி அதை ஒரு 50-100 காப்பி வந்து ஒரு நார்மல் ஜெராக்ஸ் ஷாப்பில் வந்து பிரிண்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா தெருவா போயிட்டு ஃப்ளையர்ஸ் கொடுப்போம். இன்னும் சொல்லணும்னா சில அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் ஃப்ளையர்ஸ் கொடுத்துட்ருப்போம். ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கன்சியூமர் வாங்கிட்டாங்க அப்படின்னா நான் திரும்பிடுவேன். என் கூட வரவங்க கேட்பாங்க, ஏன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு ஃப்ளையர்ஸை கொடுத்து திரும்புகிற அப்படின்னு. இங்கே தான் வாங்குறாங்களே அடுத்த ஆளுக்குடன். நான் என்னென்னா என்கிட்ட 100 ஃப்ளையர்ஸ் தான் இருக்குது,
நான் இது அடுத்தடுத்த ஆள் கொடுக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க பார்த்தாங்கன்னா, ட்ரை பண்ணா அடுத்த கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்படிதான் வந்து பிராண்ட் வந்து பில்ட் ஆச்சு. ஸோ நாங்க கிட்டத்தட்ட 7.5 இயர்ஸ் வரைக்குமே எங்ககிட்ட மார்க்கெட்டிங் டீமே கிடையாது. ஸோ கஸ்டமர்ஸோட வேர்ட் ஆஃப் மவுத்து, நிறைய மீடியாக்களோட சப்போர்ட், மீடியாஸ் வந்து நிறைய நாங்க பண்ற ஒர்க்கை கவர் பண்ணாங்க. அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத். எங்க பிராண்ட் எங்களை மார்க்கெட் பண்ணது தான் பெரிய மார்க்கெட்டிங். ஸோ எங்களோட மார்க்கெட்டிங் டீமே வந்து எங்களோட ப்ராடக்ட் தான். ஸோ எங்கள் ப்ராடக்ட் தான் வந்து 7.5 இயர்ஸாக எங்களை வந்து மார்க்கெட் பண்ணுச்சு. ஸோ கம்பெனிக்கு வந்த 80%, 70% லீடு வந்து கம்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர் ரெஃபரல். 30% வந்து இந்த மீடியா கவரேஜஸ் அது மூலயமா வந்தது. ஸோ அப்படி தான் வந்து பிராண்டை வந்து க்ரோ பண்ணோம். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் வந்து எங்களுக்கு நேட்டிவ் லீட் அப்படிங்கிற ஒரு அமைப்போட இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிது. ஸோ அவங்க வந்து என்னென்னா நேட்டிவ், அதாவது நம்மளோட ஊர் தொழில்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் நேட்டிவ் லீடில் நாங்கள் ஒரு 1.2 crores ரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளான்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ரெண்டாவது வந்து இப்போ இருக்க இடம் வந்து நேத்தப்பாக்கம்ங்கிற வில்லேஜில் கிட்டத்தட்ட வந்து 6 acresல இருக்கும். இங்கே வந்து நம்ம ரெண்டலுக்கு வந்து இனிஷியலாக வந்தோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த பிளான்ட் இது ஆல்மோஸ்ட் 15,000 square feet. ஐ திங்க் தமிழ்நாட்டில் வந்து பிக்கஸ்ட் பாட்லிங் மில்க் யூனிட் நம்மளாக தான் இருப்போம். அண்ட் தமிழ்நாட்டில் அதிகமான, மேபி இன் சவுத் இந்தியாவில் கூட லார்ஜஸ்ட் வால்யூம் ஆஃப் ஃப்ரெஷ் கோ மில்க் நம்ம மட்டும்தான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஃப்ரெஷ் கோ மில்க் சப்ளையர்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்டான நம்பர்ஸ் இல்லை. பட் ஐ திங்க் நம்ம தான் லார்ஜ் வால்யூம் ஹேண்டில் பண்ணுறோம் ஃப்ரெஷ் கோ மில்கை பொறுத்த வரைக்கும். இன்ஸ்பைரிங் ப்ரோ. ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் வரைக்கும் மார்க்கெட்டிங் டீம் இல்லைன்னு சொன்னீங்க. நவ் வாட் யூ கைஸ் டூ டு மேக் யூ ப்ராடக்ட் ரீச்சபிள்? கண்டிப்பாக நாங்கள் இப்போ என்னென்னா வந்து வி ஆர் ரெடி ஃபார் ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான செட்டப் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட ரிட்டென்ஷன் அதிலலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் டார்கெட்டிங் இப்போ 7,000 லிட்டர் பர் டே பண்ணிட்டு இருக்கோம். 12,000 லிட்டர் இன் நெக்ஸ்ட் 12 months ஆஃப் டைம். ஸோ பர் டே 12,000 லிட்டர் டச் பண்ணோம். இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த 7,000 லிட்டர்ஸ் ஃப்ரெஷ் கோ மில்க் வால்யூமே வந்து நோபடி இஸ் டூயிங் பெரிய வால்யூம் தான். ஃப்ரெஷ் கோ மில்கில் ஐ திங்க் நாங்கள் ரொம்ப தைரியமாக சொல்லிக்க தான் நாங்கள் தான் லார்ஜஸ்ட் பிளேயர் அப்படின்னு. பட் இருந்தாலும் we are targeting next level 12,000 to 15,000 liters in next 1 year. ஸோ வெற்றி, நீங்கள் உங்கள் 8 to 9 years ஜேர்னியை ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறீங்க. பட் ஆஸ் அ ஃபவுண்டர் அண்ட் ஆண்டர்பிரினராக எனக்கு வந்து இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும்னு ஐ குட் திங்க் அபவுட். பட் இந்த ஒரு 1 crore ரெவன்யூலேருந்து நவ் யூ கைஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 20 crore ரெவன்யூ. இதில் நீங்கள் என்னென்ன ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ் நீங்கள் பார்த்துறீங்க, அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும்? கண்டிப்பாக. ஆக்சுவலாக என்னென்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்து பயங்கர மேன் பவர் இன்டென்சிவ் பிஸ்னஸ் இது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வி ஆர் கிரியேட்டிங் மோர் மேன் பவர். அது பயங்கர ஒரு ஹாப்பினஸான ஃபேஸ் இன் அனதர் சைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் விற்கிற இந்த 7,000 லிட்டர் பாலை பொதுவாக ஒரு நார்மல் பேக்கெட் கம்பெனி விற்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மேன் பவர் மொத்தமாகவே ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தால் போதும். அவ்வளோதான். ஆனால் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7,000 லிட்டருக்கு எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஃபுல் டைம் பார்ட் டைம் சேர்த்து 350 எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இதில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது. பட் ஆனால் அட் த சேம் டைம் வந்து இதுவே வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறது பயங்கர டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் இதை மேனுவலாக ஹேண்டில் பண்ணுறப்ப. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் வந்து நிறைய இடங்களில் டெக்னாலஜி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு ப்ராப்பரான டெக் எதுவுமே சூட்டபுளாக இல்லை. அப்போ நாங்கள் வந்து ஓனாக வந்து டெக்கை பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 6 yearsஸாக, இட்ஸ் மீன் 6.5 yearsஸாக நாங்கள் கண்டினியூஸாக எங்களோட டெக்கை வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். 7 years கிட்ட ஆக போகுது. ஸோ டெக்கில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஓன் இஆர்பி மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்களோட என்டையர் ஃபார்மர்ஸ், எம்ப்ளாயீஸு, கன்சியூமர்ஸ் எல்லாத்தையுமே எங்கள் ஓன் டெக்கில் தான். ஸோ டெக்கு வந்து எங்களோட ஸ்கேலபிலிட்டிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான் ஒர்க் பண்ணுறோம். எங்களோட மில்க் வாங்குறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து மற்ற பிராண்ட் மாதிரி பால் விற்றா போதும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் லெட்ஸே வந்து நாங்கள் என்ன மாடலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பொருள் வேணும் அப்படின்னா உங்ககிட்டேருந்து கொஞ்சம் எஃபர்ட் இருக்கணும். காசு இருக்க எல்லாரும் நல்ல பொருள் வாங்கிட முடியாது. ஸோ நாங்கள் என்னென்னா வந்து பாட்டிலில் தான் பால் கொடுக்குறோம். அந்த பாட்டிலை வாஷ் பண்ணி நாங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் வந்து கன்சியூமராக நீங்கள் வந்து உங்கள் சைடில் ஒரு பொறுப்பு இருக்கணும். நீங்கள் அந்த பாட்டிலை வாஷ் பண்ணி தான் வைக்கணும். இந்த கஸ்டமர் வாஷ் பண்ணாமல் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 times மேலே அந்த பாட்டில் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ இன்ஸ்டட் வந்து கஸ்டமருக்கு வந்து பாட்டிலுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணிட்டு பாட்டில் நீங்களே எடுத்துக்கோங்கன்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். ரெண்டாவது உங்களுக்கு நான் எல்லாரும் வாஷ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வர பாட்டில்ஸில் 96% பாட்டில்ஸ் வந்து க்ளீனாக தான் இருக்கும்.
கஸ்டமர்ஸ் வந்து அதை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இனிஷியல்லேருந்தே இந்த ஹேபிட்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ ரெண்டாவது, நாங்கள் மந்த்துக்கான பேமெண்ட்டை முன்னாடியே சப்ஸ்கிரிப்ஷனாக கலெக்ட் பண்ணிடுவோம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம பாலை கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் பின்னாடி பேமெண்ட்டுக்கு போகணும். ஃபார்மர்ஸ்க்கு என்னால் ப்ராப்பராக பே பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே வி ஒர்க்ஸ் த ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு ஒழுங்காக பேமெண்ட் போகணுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் முன்னாடியே பேமெண்ட் வரணும். ஸோ ப்ரீபெய்ட் சிஸ்டமு. அதுக்கப்புறம் இது பசும்பால் அப்படிங்கிறனால என்னால் எக்ஸஸ் பாலை எங்கேயுமே வச்சு விற்க முடியாது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு பால் வேணும் வேணாங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி 7 o'clock டிசைட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஆப் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மில்க் வேணாலும் அக்செப்ட் பண்ணாது, மில்க் வேண்டானாலும் அலோவ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எங்களோட ஸ்கேலபிலிட்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஸ்கேலபிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன மைண்டில் வருதுன்னா, கேக், த காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன். இப்போ நிறைய பெரிய விசி ஃபண்டட் ஃபர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ன் பண்ணி சாம்பிள்ஸ், ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்து அவங்க புது கஸ்டமர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் உங்கள் மாடல் பார்க்கும்போது ஐ கேன் சி 100% எஃபிஷியன்சி அண்ட் ஃப்ரூகாலிட்டி. நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் வந்து உடற்பூமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு நிறைய காம்படிஷன் என்னென்னா வந்து 1 வாரம் ஃப்ரீ மில்க்கு, 1 மாதம் ஃப்ரீ மில்க்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. என் டீமில் வந்து அடிக்கடி கேட்பாங்க, நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து இன்னைய வரைக்கும் சாம்பிள் கூட ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். ஸோ உடற்பூமியில் ஐ திங்க் இந்த மந்த் வந்து ஹையஸ்ட் சாம்பிள் டெலிவர்டு ஆல்மோஸ்ட் வந்து 3000 சாம்பிள்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கோம். ஒரு சாம்பிள் கூட ஃப்ரீ சாம்பிள் கிடையாது. 3000 ஆமாம். ஏன்னா we believe every product has its own value. Value in terms of not only in terms of money. Money அப்படின்னா we can easily cover it up in a marketing cost. In terms of effort, human-ஓட effort, animal effort, அந்த மாதிரி என்னென்னா நிறைய பேரோட எஃபர்ட் இருக்குது அந்த பாலில். ஸோ அதை வந்து சும்மா கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைய வரைக்கும் உடற்பூமியில் சாம்பிளுக்குமே நம்ம காசு வாங்கி தான் கொடுப்போம். இது வந்து ஒரு விதத்தில் வந்து நம்மளோட சேலை வந்து டவுன் பண்ணுதா, இல்லை வந்து புது கஸ்டமர்ஸ் ஆன்போர்டிங் கம்மி பண்ணுதா அப்படின்னா 100% இல்லை. ஏன்னா நாங்கள் பே பண்ணி ஒரு சாம்பிள் வாங்கினோங்கிறப்பயே நாங்கள் அங்கே ஒரு ஃபில்டர் வச்சுருப்போம். ஸோ ஆக்சுவலாக நீட் இருக்க கஸ்டமரு, வேணும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற கஸ்டமர் தான் சாம்பிளே வாங்குவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வீட்டிலேருந்து 10 பேர் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை யூஸ் பண்ணி சாம்பிள் வாங்குவாங்க. ஸோ அப்போ என்னென்னா நம்மளோட மேன் பவர் காஸ்ட்டு, நம்மளோட எஃபர்ட்டும் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். வி ஆர் நாட் பர்னிங் அ விசி மணி. நம்மக்கிட்ட பெரிய பர்ன் பண்ணுற அளவுக்கு கேஷில் வி ஆர் வெரி காஸ்ட் கான்ஷியஸ் ஸ்டார்ட் அப்பு. அப்போ என்னென்னா வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பெய்ட் சாம்பிள் கொடுக்கறதே ஒரு பெரிய ஃபில்ட்ரேஷன் தட் வி ஆர் அவாய்டிங். அந்த ஃபனலை வந்து நாங்கள் ரொம்ப நல்லா ஷேப் பண்ணுறோம். தட் வி ஆர் ஃபில்டரிங் த கஸ்டமர்ஸ் ஹூ ஆக்சுவலி டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை. ஸோ அப்படிங்கிற கஸ்டமர்ஸை கட் பண்ணிட்டு உண்மையாக யார் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம சாம்பிளே கொடுக்குறோம். ஸோ அந்த மாடலில் வந்து நம்ம ஒரு பெரிய ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம். அதுவே எங்களுக்கு ஒரு நல்ல வேலிடேஷனாக இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆக்சுவலி பிரிட்டி ஹியூஜ் வெற்றி. 3000 samples and that too everything is paid is pretty huge. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கேலபிலிட்டி ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம் இது அண்ட் அதுலேருந்து எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? கண்டிப்பாக. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெஷ்கோ மில்கில் நம்ம இறங்கிட்டோம். பெருசாக இதை பற்றி நாலேஜ் இல்லை. நிறைய நாட்கள் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா கொஞ்சம் வால்யூம் அதிகமாக நிறைய கஸ்டமர்ஸ் கால் பண்ணி பால் கெட்டு போச்சுன்ற கம்ப்ளைண்ட் டெய்லி 100-200 கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ என்ன அப்படின்னா வந்து இன்னொரு சைடு என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே பிராண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பிராண்ட்ஸ், நாங்கள் பால் ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ கவு மில்க், ரா மில்காக ஆரம்பித்த எல்லாருமே ஸ்லோவாக வந்து ப்ராசஸ்க்குள்ளே மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. எல்லாருமே ப்ராசஸ் மில்காக போக ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இருக்க பெரிய பிராண்ட்ஸ், நிறைய பிராண்ட்ஸ் ஆர்கானிக்காக விற்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ராசஸ் மில்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. இப்போ எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் வந்து ஹோம் பாயிலிங் தான் பெட்டருங்கிறோம். ரா மில்க்கு வாங்கி நீங்கள் வீட்டில் பாயில் பண்ணிக்கோங்கிறோம். பட் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. ஐ திங்க் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். மேபி நம்மளும் ஒன்று ப்ராசஸ் மில்க் போயாகணும், இல்லை நம்ம கொள்கைப்படி ப்ராசஸ் மில்க் போக மாட்டோம் அப்படின்னா கம்பெனி மூடணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் எங்களுக்கு ரொம்ப பயங்கர டவுன்ஃபால். அந்த டைமில் கம்பெனியே க்ளோஸ் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் தான். இல்லை எல்லாரும் மாதிரி பேக்கெட் பால் அடித்து ப்ராசஸ் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரையல் ரன் பண்ணோம். என்ன அப்படின்னா, கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் கன்சூமர். அந்த ஒரு ப்ராசஸ் தான் இன்னைக்கு கம்பெனியை லைவாக வச்சுட்ருக்கு. என்னென்னா, எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போகிறீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், யார் வேணால் ஆர்டர் பண்ணலாம். பட் எங்கள் ஆப்பில் யார் வாங்கணுங்கிறதே நாங்கள் டிசைட் பண்ணோம். என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி உங்களால் பொருள் வாங்க முடியாது. யூ ஷுட் ட்ரை அ சாம்பிள். வி டோன்ட் அலோவ் யூ டு கோ அண்ட் பர்ச்சேஸ் டைரக்ட்லி. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் சாம்பிள் மட்டும்தான் வாங்க முடியும்.
ஸோ உங்கள் ஆப்பை தவிர நான் வெளியில் எங்கேயும் வெளியில வாங்க முடியாது. ஆப்லையுமே நீங்க டைரக்டா பால் வாங்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ இந்த சாம்பிள் வாங்குறப்பயே வி கிரியேட் அ அவேர்னஸ். திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் கோ மில்க், இது ரா மில்க்கு, இதை வந்து டெலிவரி ஆகி 1 ஹவர்க்குள்ள நீங்க காய்ச்சிடணும். இதை வந்து காய்ச்சி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பையும் கஸ்டமர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சாம்பிள் டெலிவரி பண்ணி அவங்கள நம்ம கஸ்டமரை கன்வெர்ட் பண்றோம். ஸோ வி ஒன்லி கன்வெர்ட் தம் அஸ் அ கஸ்டமர், தென் ஒன்லி தே கேன் புட் அ சப்ஸ்கிரிப்ஷன். ரெண்டாவது இதில் இன்னொரு கண்ட்ரோல் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸஸ் என்ன பண்ணுவாங்க, எங்கே வேணால் டெலிவரி பண்ணலாம், ஐயோ லீடு வந்திருக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. வி ஆர் லைக் வெரி வெரி லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். ஏன்னா மில்க்குங்கிறது வந்து எல்லா நாள் போயாகணும், புயல் மழை வெயில் எது இருந்தாலும் போயாகணும். அப்போ வி ஹேவ் வி செட் அ பவுண்டரி. அந்த பவுண்டரிக்கு மட்டும்தான் இனிஷியலாக சர்வ் பண்ணுவோம். வென் ஒன்ஸ் வி ஆர் ஃபுல்ஃபில்ட் தென் ஒன்லி வில் எக்ஸ்பேண்ட். அப்படி தான் அடுத்தடுத்த ஏரியாவுக்கு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே லொக்கேஷன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த கஸ்டமர் எந்த லொக்கேஷனில் வந்திருக்காங்க. சாம்பிள் வாங்குறப்ப வி கிரியேட் அவேர்னஸ். ஒன்றும் இல்லை, அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணது அதுதான் இன்னைக்கு கம்பெனியை வந்து லைவாக வச்சிருக்கு. அண்ட் வி ஆர் வெரி ப்ரௌட் தட் வி ஹேண்டில் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் கோ மில்க் இன் இந்தியா. ஸோ நோபடி இஸ் டூயிங் சச் அ வால்யூம் இன் இந்தியா. ஸோ அந்த லெவல் கொண்டு வந்தது அந்த கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் கன்சியூமர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 10,000 டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஸ்பாயிலேஜ் ரேஷியோ வந்து 0.01% கீழே தான் இருக்கு. வெரி இம்ப்ரெசிவ் வெற்றி. லைக் ஆக்சுவலாக பாலுன்றது ஒரு சிம்பிள் டாப்பிக்காக இருந்தாலும் அதை ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணும்போது இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதை நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு நினச்சா இட் ஆக்சுவலி மேக்ஸ் மீ வெரி ப்ரவுட். வாட் வில் பி யுவர் அட்வைஸ் டு யங் ஆண்டர்பிரினர்ஸ் வெற்றி? இப்போ நிறைய பேர் ரொம்ப யங் பிளட்டோட ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போலாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தா இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஈவன் இன் சவுத் இந்தியா அண்ட் இன் இந்தியா லைக் எதாக இருந்தாலுமே நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம், லைக் என்ன சொல்கிறது, ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி ரைஸ் பண்ணுவோம், பேர்ன் பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ணுவோம். அண்ட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் தேர் கம்பெனி டு பிகம் அ யூனிகார்ன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது வாட் வுட் பி யோர் அட்வைஸ் ஃபார் அப்கமிங் யங் ஆண்டர்பிரினர்ஸ்? கண்டிப்பாக. சரி, நாங்கள் இனிஷியலாக காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்லையும் சரி, எங்ககிட்ட வந்து ஃபண்ட் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் யூஎஸ்டி நாங்கள் ரைஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஃபண்டு வந்தப்பையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் வெரி வெரி காஸ்ட் கான்ஷியஸ். ஸோ இன்னைக்கு இருக்க யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம பேர்ன் பண்ணுறதுல வி ஷுட் பி வெரி 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 காஷியஸ். ஸோ அது மேபி விசி மணியாக இருக்கலாம், இன்டெரக்டாக அந்த பணம் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணும் நம்ம பர்சனல் லைஃப்பில். நம்ம எங்கேயோ அந்த எக்ஸ்பென்ஸை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுதான். ஸோ என்னென்னா நாங்கள் வந்து வெரி வெரி காஸ்ட் கான்ஷியஸு. இனிஷியலாக வர எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் பொதுவான அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப நிறைய டீவியேஷன் ஆகாமல் எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும்னு நினைக்காம நம்ம எடுத்த ஒரு லைனில் அந்த லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மட்டும் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட்டு அட்வைஸ். ஏன்னா நிறைய எல்லாத்தையும் பண்ண எல்லாரும் இருக்காங்க, எல்லாருமே எல்லாத்தையும் நம்மளே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது காஸ்ட்டு. இந்த மணியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸையும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி அந்த எக்ஸ்பென்ஸை வந்து ரொம்ப காஷியஸாக பண்ணணும். ஸோ கேஷ் பர்ன் பண்ணுறது மட்டுமே வந்து ஸ்கேலப் ஆகிறதுக்கு ஈஸியான வழியாக இருக்காது. ஒருவேளை அப்படி நம்ம ஸ்கேலப் ஆகிறோம் அப்படின்னா நம்ம பர்ன் பண்ணுறதை என்றைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அன்றைக்கி நம்ம க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அண்டு பொதுவாக அடுத்து என்னென்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வரப்போ அவங்க வந்து அவங்களோட கம்பெனியை வந்து வேல்யூ பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது. ஸோ இனிஷியலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேடந்தாங்கல் சரௌண்டிங்கில் மட்டுமே நான் ஆரம்பித்த டைமில் நிறைய பேர் வந்து பேங்க் வேலையை விட்டுட்டு மேனேஜர்ஸ் அவங்க வந்து டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. எல்லாமே பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50 lakh 1 crore 2 crores இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஒரு ஃபார்மும் சஸ்டைனபிளாக இல்லை. என்னென்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஒரு லெட்ஸே பணமே இருந்துச்சுன்னா கூட ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கேல் எடுங்க. அந்த ஸ்கேல் வந்த பிறகு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம ரொம்ப யோசித்து ப்ராப்பராக வந்து அந்த வேல்யூவேஷனை வந்து நம்ம என்ன வேல்யூவேஷனில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப காஷியஸாக இருக்கும். ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஈகராக வந்து நல்ல ஷேர்ஸை கொடுத்துட்டு கம்மியான வேல்யூவேஷனுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அடுத்த ரவுண்ட் போகிறப்ப அது நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எனக்கு ஆக்சுவலாக நிறைய அனுபவங்கள் இருக்குது. எனக்கு பெருசாக இந்த ஸ்டார்ட் அப்பு இந்த ஷேர் இதை பற்றிலாம் நாலேஜே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட என்னோடய ஃபேமிலியில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பர்சன். யாரும் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக வரல. அப்போ என்னென்னா எனக்கு இந்த பிஸ்னஸ் ஷேர் இதை பற்றிலாம் அதிகமாக நாலேஜ் இல்லை.
ஸோ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து என்னோட வேல்யூவேஷன் நான் ப்ராப்பராக வந்து கேட்காம ரொம்ப ஒரு லோயர் வேல்யூவேஷனில் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். அந்த டைமில் எனக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் தேவர் சப்போர்ட்டிவ் இன் ஆல் த வே, எல்லா வேலையும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஐ டிட் நாட் ரியலைஸ் தட் ஐ டிட் அ வெரி பிக் மிஸ்டேக் அன்டில் ஐ கோ ஃபார் அ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங். அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் போகிறப்ப தான் நான் பண்ணது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப லோயர் வேல்யூஷன் ரைஸ் பண்ணனால. ஸோ அதனால் வேல்யூஷன் பார்ட்டில் வந்து வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அண்ட் ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட் அண்ட் என்ன சொல்கிறது, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அடுத்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு. அந்த என்னோட ஒரு குட்டி ராங் டிசிஷன். நான் ஃபண்டே இல்லாமல் இருந்தால் கூட நான் அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்க மாட்டேன். பட் அந்த வேல்யூவேஷன் நான் ப்ராப்பராக பண்ணாததுனால நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கே நான் நிறைய எஃபர்ட் போடுறது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து பிச் டெக்கு இன்வெஸ்டர் பிச் டெக்குன்னே சுற்றிட்டு இருந்தோம். நான் இப்போ ரீசெண்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ நம்ம ரீசெண்டாக ஆக்சுவலாக ஆனிகேட் கேப்பில் 1 மில்லியன் யூஎஸ்டி ரைஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, கொஞ்ச நாளைக்கு இந்த பிச் டெக்கே பார்க்கக்கூடாது. 2 வருஷமாக பிஸ்னஸே பார்க்கல, பிச் இன்வெஸ்ட்மெண்ட்டுனே சுற்றியாச்சு. இதுக்கப்புறம் பிச் டெக்கை பார்க்காம கொஞ்ச நாளைக்கு பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் பண்ண ஒரு சின்ன ராங் டெசிஷன் வந்து என்னை ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுது. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இன்வெஸ்டர்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே அந்த வேல்யூஷன் பார்ட்டில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். நம்ம பிஸ்னஸை ப்ராப்பராக வேல்யூ பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் வேல்யூஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் அ கிரேட் அட்வைஸ் வெற்றி. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணிருந்தீங்க லோவர் வேல்யூவேஷனில் நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. அது என்னது அது? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா லைக் ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு வேல்யூஷன் மெத்தட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் மியூச்சுவலி அக்செப்டட் பிட்வீன் ஃபவுண்டர் அண்ட் இன்வெஸ்டர் தான். ப்ரொஃபஷ்னலாக வந்து வேல்யூ பண்ணோம் அப்படின்னா எல்லா கம்பெனியுமே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு வேல்யூ. பட் அந்த வேல்யூஷன்லேயுமே ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். இப்போ லெட்ஸே ஒரு வெஜிடபிள் இல்லை வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்லை வந்து ஒரு ட்ராவல் இண்டஸ்ட்ரின்னா ஒரு வேல்யூஷன் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டைப் ஆஃப் வேல்யூ, ரெவன்யூலேருந்து இத்தனை எக்ஸ் அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணுறப்ப நாங்கள் வந்து அப்போ ரெவன்யூ பண்ணிட்டு இருந்ததில் வந்து we did not value not even a 2x, less than 2x தான் நாங்கள் வேல்யூ பண்ணோம். லெஸ் தென் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1x. அப்போ என்னென்னா வெரி வெரி அண்டர் வேல்யூவேஷனு. இப்போ நாங்களும் அந்த வேல்யூ அக்செப்ட் பண்ணிட்டோம் பிளைண்டாக, பிகாஸ் வி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஷேர்ஸ் அதெல்லாம். அப்போ அந்த அண்டர் வேல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த ஃபண்டிங்கில் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஓகே. ஸோ திஸ் ஆல் லுக்ஸ் லைக் ஜார்கன்ஸ். சில வேர்ட்ஸ் எனக்கும் புரியல. ஸோ எங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் சீம்லெஸ்ஸாக பண்ணணும்னா இதுக்கு ஏதாவது ஒரு பிளே புக் மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது ஃபொரம் இருக்கா? வேர் சுட் தே லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ்? இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டார்ட் அப் என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரமோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. லெட்ஸே வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடாக இருக்கட்டும், நேட்டிவ் லீடாக இருக்கட்டும், அண்ட் தமிழ் பிரானர்னு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய டீம் வந்து சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. பட் இன்றைக்கி நிறைய காலேஜஸில் கூட ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி பேசுகிறாங்க. நான் வந்த டைம்லலாம் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்னாலே பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் இன்றைக்கி எல்லா காலேஜஸ்லேயும் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர்ஷிப்கான அவேர்னஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ வெற்றி, நான் ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கேன். இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் அக்ரி ப்ரொடியூசர். பட் அகெயின் உங்ககிட்ட பேசும்போது தெரியுது நிறைய சின்ன சின்ன மைக்ரோ இஷ்யூஸ் ஆர் தேர் வித் certain people are doing it successfully, but majority part of them are struggling. ஸோ இப்போ யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீட் ஐடி, ஏஐ, சாஃப்ட்வேர், டெக் இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் அக்ரிகல்ச்சர் சைடு வரதுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? கண்டிப்பாக. ஆக்சுவலாக பொதுவாக இந்த அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நிறைய இன்னமும் இருக்குது. இன்னமும் நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம ஏஐ எந்த லெவலில் போனாலும் நம்ம அன்றைக்கி சாப்பிட பிளேட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னென்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இன்றைக்கி அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய விதங்களில் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை வந்து பூம் பண்ணலாம். இப்போ லெட்ஸே பார்த்தீங்கன்னா, பட் அந்த ஸ்டார்ட் அப் அந்த அக்ரிடெக்குன்னு வர ஸ்டார்ட் அப் வந்து அக்ரிகல்ச்சரை வந்து சப்ரஸ் பண்ணாமல் அக்ரிகல்ச்சருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் அப்படி இப்படின்னு அந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் பெருசாக இல்லை. ஃபார்மர்ஸ் ஆல்ரெடி ஃபார்மிங் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா ஃபார்மிங் பண்ண தெரியும். அவங்கள ஃபார்மிங் பண்ண விட்டால் போதும். பட் அவங்க ஃபார்மிங் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் தான் இங்கே தேவை. ஸோ அதை வந்து அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் வந்து ஹியூஜாக இருக்குது. ஸோ அவங்களோட சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம்.
ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். அதுக்கான நீடு வந்து பெரிய நீடு கண்டிப்பாக இன்றைக்கும் இருக்குது அண்ட் ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். ஓகே. Do you believe in AI, வெற்றி? How AI is helping your field? ஆக்சுவலாக ஏஐ வந்தது வந்து பயங்கர பரபரப்பாக இருக்குது. ஸோ நாங்களும் நிறைய குட்டி குட்டி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். எங்களோட வேலைகளையும் சுலபமாக்குது. ஒர்க் ஃப்ளோக்கு யூஸ் கண்டிப்பாக ஒர்க் ஃப்ளோ சுலபமாக்குது. அண்ட் ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஏஐ டெவலப் பண்ணோம் எங்களோட இஆர்பியில். என்னென்னா எங்களோட டெக் டீமில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லா கால்ஸையும் மானிட்டர் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுப்போம். ஸோ இப்போ கால் வால்யூம் அதிகமாகிடுச்சு, அதுக்கு ஒரு மேன் பவர் 2 மேன் பவர் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஏஐ வச்சு கால்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறோம். ரொம்ப அழகாக மானிட்டர் பண்ணி அதில் இருக்க இஷ்யூஸ் என்ன, எங்கே வந்து அந்த எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன ஸ்கோர் கார்டுங்கிற வரைக்கும் கொடுத்துரு. ஸோ ஒரு குட்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஐ பேஸ் பண்ணி வேறு என்னென்ன விஷயங்கள் நம்மளால் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ வி ஆர் லுக்கிங். ஸோ வெற்றி, எல்லாரோட ஆண்டர்பிரினியல் ஜேர்னியர்லேயும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பீப்புள் கிட்டேருந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும். லெட்ஸ் சே இட் கேன் பி மென்டர்ஷிப் ஆர் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த ஜேர்னியில் யாரை யூ ஹவ் ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு? சரி, ஆக்சுவலாக லைக் இந்த சோஷியல் ஒர்க் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம பெருசாக இப்போ எதை சம்பாரிச்சோம் அப்படின்னு தெரில. பட் நிறைய மக்களை வந்து சம்பாரிச்சிருக்கோம். இந்த கனெக்ட் வித் வெரி வெரி பிக் அண்ட் பிஸி பீப்புள். ஸோ என்னென்னா எனக்கு ஒரு டைமில் வந்து பெருசாக யாரையுமே தெரியாது, எந்த சப்போர்ட்னாலும் யார்கிட்ட கேட்கணுன்னு. இன்றைக்கி என்னென்னா எல்லா எக்ஸ்பர்ட்ஸோடையும் ஒரு கனெக்ட் இருக்குது. நம்ம இந்த சமூகத்தோட சேவை அப்படின்னு வந்ததுக்கப்புறம்லாம் வந்து நிறைய பீப்புளோட கனெக்ட் கிடச்சிது. பொதுவாக விவசாய நாடுக்கு அப்புறமே எனக்கு வந்து குமார் ஐயான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அப்பா வந்து வானகமோட நம்மளோட பயணித்தவர், வானகமோட மேனேஜிங் ட்ரஸ்டி. ரொம்ப ஒரு நல்ல அட்வைசரு. ஸோ ரொம்ப ஜென்யூனாக ஒரு ப்ராப்பராக எத்திக்ஸ் வழி எப்படி போகணுங்கிற அளவு கைட் பண்ணுவாங்க. அண்ட் ஹிமாகிரன் அனுகுல்லான்னு. அப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டார்ட் அப் டிஎனோட சிஇஓ சிவராஜ் அண்ணாலாம் லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப டெய்லி டிஸ்டர்ப் பண்ணுவேன் அவரை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நேட்டிவ் லீட் மூலயமா நிறைய மென்டார்ஷிப் கிடச்சிது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸு. ஸோ அந்த மாதிரி கனெக்ட்ஸ் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கோம் இந்த இதில். ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸ் வந்து டே பை டே எந்த ஒரு ஹெல்ப் வேணுனாலும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ அவங்களோட வேலைகளை விட்டுட்டு ஸோ வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் த மென்டார்ஸ். ஸோ வெற்றி, உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன ஃப்ரம் ஹியர் ஆன்? சரி, ஆக்சுவலாக உழற்பூமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வேறு சிட்டி போகணும், வேறு ஏரியா எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. சென்னையோட மார்க்கெட்டே பெரிய மார்க்கெட்டு. ஸோ சென்னையோட மார்க்கெட் ஷேரில் நம்ம இன்னுமே வந்து வி ஆர் லெஸ் தென் 0.1% தான். ஸோ அடுத்த வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து சென்னை மார்க்கெட்டில் நம்ம ஒர்க் பண்ணுங்கிறது தான் பிளான். ஸோ சென்னை மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் க்ரோ ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளான். ஹவு பிக் இஸ் சென்னை மார்க்கெட் இன் டர்ம்ஸ்? சென்னை மார்க்கெட் இஸ் லைக் வந்து வெரி பிக் அண்ட் அன்இமேஜினபிள் நம்பர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சென்னையில் 21 lakhs ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து வித்துட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ்கோ மில்கான நீடே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லைக் ஆல்மோஸ்ட் 3-4 lakh. அதில் இன்னமும் த என்டையர் காம்படிட்டர்ஸ் ஆட் பண்ணால் கூட வி ஆர் நாட் ஈவன் 2-3%. ஸோ த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் லாட். ஸோ அந்த மார்க்கெட்டை வந்து சென்னை மார்க்கெட்டை வந்து அதில் ஒரு சின்ன ஷேரையாவது எடுத்துகிட்டு தான் அடுத்த விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்றதில் நாங்கள் தெளிவாக. ஸோ இப்போ நீங்கள் ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அண்ட் யூ ஹேவ் அ விஷன் அண்ட் அ ரோட் மேப். இப்போது அந்த ஜேர்னியில் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட்ஸ் தேவை. கண்டிப்பாக. அப்போ நம்மலாம் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கும் போது ஹவு டு யூ லேர்ன் ஆல் தீஸ் ஸ்கில்ஸ்? லைக் யூ டிபெண்ட் ஆன் பீப்புள் ஆர் டெக் ஆர் ப்ராடக்ட். லைக் ஹவு டு யூ எஜுகேட் யுவர் செல்ஃப்? இல்லை, நான் பொதுவாகவே வந்து பெருசாக படிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு ஆள். நான் ஆக்சுவலாக ஸ்கூல் காலேஜ் புக் அப்புறம் எந்த புக்கையும் பெருசாக படித்ததில்லை. பட் என்னென்னா ஐ லவ் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள். ஐ லவ் கனெக்டிங் வித் நியூ பீப்புள். நிறைய புது ஆண்டர்ப்ரனர்ஸை மீட் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து நிறைய இன்றைக்கும் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நாங்கள் பர்சனலாகவே ஒரு ஆண்டர்ப்ரனர் குரூப் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணுவோம், கேஷுவல் மீட்டு. ஸோ அப்போ எங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் அதுலேருந்து வில் கெட் அ லாட் ஆஃப் இன்சைட். ஸோ யூஸ்வலாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுற நிறைய ஆண்டர்ப்ரனரோட கனெக்டில் இருந்தாலே நமக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ சின்ன ஆட்கள் பெரிய ஆட்கள்லாம் இல்லாமல் லேர்னிங் ஃப்ரம் பீப்புள், லாட் ஆஃப் பீப்புள் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்ட இருந்தால் என்ன மாதிரி இருக்க மக்கள்கிட்ட இருந்தால் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். வெற்றி, உங்கள்கிட்ட பேசும்போதே தெரியுது யூ ஆர் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் எத்திக்கல் பர்சன். அண்ட்
ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மார்க்கெட்டில் இருக்கீங்க. அண்ட் இது கண்டிப்பாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது இதுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கும். அண்ட் யூ ஆர் கம்பீட்டிங் டைரக்ட்லி வித் ஆல் கார்பரேட்ஸ் அண்ட் ஜெயின்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் இந்த காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ண மாட்டேன்னு எதுவும் வச்சுருக்கீங்களா உங்கள் பிஸ்னஸில்? கண்டிப்பாக என்னென்னா, நாங்கள் எங்களோட வி ஆர் வெரி ஹானஸ்ட், ரொம்ப ஹானஸ்டான ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து சில விஷயங்களில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். லெட்ஸே ஃபார்மர்ஸ்க்கு ப்ரைஸிங் கொடுக்கறது, எவ்வளோ பெருசாக க்ரோ ஆனாலும் ஃபார்மர் எங்களை டிபெண்ட் பண்ண ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு பண்ணுற அந்த ப்ரைஸிங்காக இருக்கட்டும், மற்ற சப்போர்ட்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் போனாலும் எந்த காஸ்ட் கட்டிங்காகவும் அதை நாங்கள் கட் பண்ண மாட்டோம். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால. எல்லாம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து பாட்டில் யூஸ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் மூவ் ஆகிட்டாங்க. பட் நாங்கள் என்ன ஆனாலும், எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் பாட்டிலை மாற்ற மாட்டோம் அப்படிங்கிறது. ஏன்னா என்வான்மெண்ட்க்கு எங்களோட சப்போர்ட் எனக்கும் இருந்தாகணும். அண்ட் தேர்ட் திங் என்னென்னா, வி ஆர் வெரி ஹானஸ்ட் இன் ஆல் த வே. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நாங்கள் ஒரு வில்லேஜில் வந்து போயிட்டு ஒரு சென்டர் போடுறோம், மில்க் சென்டரு. நாம் ஒன்லி கவு மில்க் மட்டும்தான் எடுப்போம். பட் அந்த வில்லேஜில் வந்து பஃப்லோ மில்க்கும் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஸோ 7000 லிட்டர் பாலில் ஒரு 5 லிட்டர் பஃப்லோ மில்க் ஊற்றினா ஒன்றும் ஆகாது. பஃப்லோ மில்க் ஆக்சுவலாக வந்து ஈக்குவல் டு A2 மில்க், ரொம்ப நல்ல நிறைய நியூட்ரிஸ். பட் ஆனால் நாங்கள் கவு மில்க்கு தானே விற்றுட்ருக்கோம். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னா, அந்த பஃப்லோ மில்க்கு இன்றைக்கும் வெளியில் கம்மி ரேட்டுக்கு விற்றுட்ருக்கோம், அதிகமான ரேட்டுக்கு வாங்கி அதில் ஒரு சின்ன மேன் பவர் போட்டு அதை பால் மாறாமல் கொண்டு போய் டெய்லி வேறு ஒரு இடத்துல கொடுத்துட்ருக்கோம். ஒன்லி ரீசன் தட் வி ஷுட் நாட் மிக்ஸ் இட் வித் கவு மில்க். ஏன்னா கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நாங்கள் எங்களோட ஏன்னா நாங்கள் விற்கிறதே பால், ஸோ பியூரான ஒரு பொருளை வைக்கிறோம். ஸோ நாங்கள் என்றைக்குமே பியூராக இருக்கணுங்கிறது தான் எங்களோட கோலு. ஸோ இந்த விஷயங்களில் எத்தனை கோடி வந்தாலும் வி ஒன்ட் காம்ப்ரமைஸ். ஸோ வெற்றி, வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். உங்கள் கூட எப்படி டைம் போச்சுன்னே தெரில. லைக் பேசும்போது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தேர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் யூ. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, லைக் ஐ ஃபீல் வெரி ஹானர்ட் டு பிரிங் யூ இன் டு மை பாட்காஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஐ ஹாவ் ஒன் ஆப்ளிகேஷன் ஃப்ரம் யூ. So I want you to, suggest my next guest who has an incredible story like you to share with us. என் சைட்லேருந்து ஐ லைக் டு ரெஃபர் சதீஷ் ஃப்ரம் மில்கி மிஸ்டர். ஸோ ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனு. தே ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட் அந்த ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கும் வந்து ஒரு டெய்ரி இண்டஸ்ட்ரியில் யாரால் வேணால் விசிட் பண்ண முடியும் அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் we both are in a different we are in unprocessed avanga process, but still I admire his value system and transparency in this space. Okay, thank you very much. Thank you so much Abu for bringing me into your podcast. Thank you. இது எங்களோட மில்க் பேக்கேஜ் ஆக்சுவலா. Okay, so I think I want you to try our milk whenever you are in Chennai. Okay, try our paid sample. definitely. It will be a biggest contribution for your health and as well as for the environment. Okay, thank you. I'll definitely try it. Thank you.